ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சிறப்பான பொருளாதாரம் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தோம். அந்த சிறப்பான பொருளாதார வாழ்க்கையிலே எங்கேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா ஏதேன் தோட்டத்தில். ஆமென். ஆமாம், தேவன் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை செழிப்பாக ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்றால், அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்றால், முதல்ல அது உண்மைன்னு நம்ம அறிஞ்சிக்கணும். அப்படின்னா எங்கே போகணும்? மனுஷனை கடவுள் படைச்ச இடத்துக்கு போகணும். அப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம். ஒரு உண்மையான பொருளாதார செழிப்பு என்றால், தேவன் கொடுத்த வருமானத்தில் கடன் சுமை இல்லாமல் தேவைகள் நிறைந்த ஒரு பூர்த்தியான வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையில் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்க வேண்டும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஸ்தானத்தில் வாழ வேண்டும். தேவைகள் நிறைந்து சமாதானம் பெருகி பிறருக்கு ஆசீர்வாதமாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் உண்மையான பொருளாதார செழிப்பாக இருக்கிறது. உண்மையான தேவனுடைய திட்டத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஒரு உண்மையான பொருளாதார செழிப்பு என்றால், இந்த உலகத்தில் ஏற்படுகிற எந்த பொருளாதார உயர்வுகள், விலைவாசிகள் உயர்வுகள், யுத்தங்கள் நடக்கலாம், மிகப்பெரிய கொள்ளை நோய்கள் வரலாம், கொரோனா போன்ற, லாக்டவுன் போன்ற, உணவு பஞ்சம், பெட்ரோல் பஞ்சம், காய்கறிகள் பஞ்சம், கேஸ் பஞ்சம், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் எந்த சூழ்நிலையும் ஒரு தேவனுடைய பிள்ளையை பாதிக்காத விதத்தில், அவங்க கவலை இல்லாத விதத்தில் வாழ்கிறாங்கன்னா, எந்த விலைவாசியும் என்னை பாதிக்கலை அப்படின்ற ஒரு நிலைமையில் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்கிறார்கள் என்றால், அதுதான் உண்மையான ஆசீர்வாதம், அதுதான் தேவனுடைய சித்தம். ஆமென். அப்போ அதை குறித்து நம்ம தியானம் பண்ணணும். ஏதேன் தோட்டத்தில் தேவன் மனிதனை எப்படியாக படைத்தார், அவனை ஜீவ சுவாசம் தேவன் எப்படியெல்லாம் உருவாக்க முடியுமோ, படைக்க முடியுமோ, அதே போல மனிதர்களாகிய நம்மாலும் தேவனை போல படைக்க முடியும். படைப்பாற்றல், உருவாக்கும் ஆற்றல், வளர்ச்சி அடையும் ஆற்றல், முன்னேறக்கூடிய ஆற்றலை உள்ளவர்களாக கடவுள் தன்னை போல நம்மை படைத்திருக்கிறார். பாருங்க, பிரசங்கம்னா இதுதான் பிரசங்கம். மனுஷன் யாருன்றத போதிக்கணும். ஆமென். இன்னைக்கு கிறிஸ்தவம் என்ன தெரியுமா சொல்லுது? என்ன நீங்கள் செழிப்பை குறித்து பேசுகிறீங்க, ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறீங்க, வெற்றியை குறித்து பேசுகிறீங்க. மனுஷனுக்கு என்ன போதிக்கணும்னு அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இந்த உலகத்தில் கஷ்டங்கள் இருக்குல்ல, வேதனைகள் இருக்குது, இதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுங்கன்றாங்க. கஷ்டத்தில் வாழ்ந்து பழகிறதுக்கு சொல்லி கொடுங்க. வியாதியில் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணணும், அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதோடு ஏற்ற மாதிரி வாழ்கிறதுக்கு சொல்லி கொடுங்க. அதுக்கு சொல்லி கொடுக்கணுமா? சொல்லுங்கள், அதுக்கு சொல்லி கொடுக்குமா? வியாதியை ஏற்றுக்கிட்டு ஒரு மாத்திரையை வாங்கி போட்டுக்கிட்டு, கடனை ஏற்றுக்கிட்டு மேலும் கடனை வாங்கிக்கிட்டு, இதை சொல்லி கொடுக்குமா? இதை சொல்லி கொடுக்க வேண்டியதே இல்லையே, அவங்களுக்கே தெரியும். கஷ்டத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படி தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த உலகம் இன்ன வரைக்கும் ஏழை மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா மக்களும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்கிறாங்க. பிடிக்காத குடும்பம், பிடிக்காத கணவன், பிடிக்காத மனைவி, பிடிக்காத அப்பா அம்மா. பிள்ளைங்களை கேட்டால் சொல்லுதுங்க, எனக்கு அந்த அப்பா அம்மா மாதிரி எனக்கு ஒரு அப்பா அம்மா இருந்தால் நல்லா இருக்குமேன்றாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா போயிடுவாங்க. போகலை, ஏன்னா அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அதனால் இருக்கிற வாழ்க்கையை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறோம். இதுக்கு ஒரு போதனை தேவையில்லை. இப்படிப்பட்ட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிற அந்த வாழ்க்கையில் இருக்கிற மனிதர்களை
தேவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் உன்னை வச்சிருக்கிறாரு, நீ அதை மிஸ் பண்ணிட்ட, உனக்கு அது தெரியல, அதை உனக்கு யாரும் சொல்லலை, அதை வேத வசனத்தின் மூலமாக உனக்கு சொல்கிறேன். அது ஒருவேளை நீ இழந்திருக்கலாம், திரும்பவும் அந்த இடத்துக்கு வர முடியும். அதற்காக நீ எதுவும் செய்ய வேண்டியதில்லை, அதையெல்லாம் ஒருவர் செய்திருக்கிறார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. இதுதான் சுவிசேஷம். ரெண்டாவது நாம பார்த்தோம், ஏதேன் தோட்டத்தில் செழிப்பு. ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு தோட்டத்தை உருவாக்கி கொடுத்தார், நல்ல இயற்கை சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்தார், இன்பமான வாழ்க்கை. மூன்றாவதாக நாம் பார்த்தோம், அந்த ஏதேன் தோட்டத்தில் தேவன் அவனுக்கு உணவு, உடை, உறைவிடம், அவன் சாப்பிடுவதற்கு எப்படிப்பட்ட உணவுகளை கொடுத்தார். அந்த உணவு ஆண்டவர் சொல்றாரு, பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமானது, நல்ல ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான காற்று, இதையெல்லாம் பொருளாதாரமாக இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது, செழிப்பாக இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க வீட்டில் நான் பார்க்குறேன், ஒரு ஃபேனை வாங்கி போடுறதுக்கு கூட வசதி இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வாரத்துக்கு ஒரு நாள் ஊழியத்துக்கு போகிறாங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார்னு சுவிசேஷம் சொல்கிறாங்க. ஒரு ஃபேன் வாங்கி போட முடியல, ஒரு சேர் வாங்கி போட முடியல பாருங்க, ஒரு ஏசி வாங்கி போட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த உலகம் எந்த அட்வான்டேஜுக்கு போயிடுச்சு தெரியுமா? ஃபேனை வாங்கி போடுறான், ஏசியை வாங்கி போடுறான், அப்புறம் வீட்டுக்குள்ள பியூரிஃபிகேஷன்ற ஒரு மிஷின் ஒன்று இருக்குது, ஒரு டெக்னாலஜி மிஷினு, அந்த மிஷினும் வாங்கி போடுறான். அது ஒரு 40,000 30,000 இருக்குது பாருங்க. அந்த மிஷின் என்ன பண்ணுது தெரியுங்களா? யாருக்காவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பியூரிஃபிகேஷன் ஒரு மிஷின்ஸ் இருக்குது வீட்டில், டெக்னாலஜி. அது வீட்டில் இருக்கிற தேவையில்லாத டெஸ்ட்டுகளை எல்லாத்தையும் அது இழுத்துட்டு வீட்டில் சுத்தமான காற்று கொடுக்குது. ஏசிக்கு மேலே போயிட்டான் மனுஷன் வீட்டுக்குள்ள. ஆனால் இன்னும் நம்ம ஃபேன் கூட வாங்க முடியாத நிலைமையில் இருக்கிறோம். கடவுள் சொல்கிறாரு, நான் மனுஷனுக்கு ஏற்படுத்தின அந்த ஏதேன் தோட்டத்தில் அவ்வளவு அற்புதமான காற்றுகள், சகலமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நான் தந்தேன். இந்த 3 காரியத்தோட நம்ம முடித்தோம். 4வது என்னதுங்க? இது ஒரு தொடர் போதனை. 4வது என்னங்க? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படிக்கு ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி, பாருங்க, ஏதேனிலிருந்து ஒரு நதியை ஓட வைக்கிறார். அந்த ஒரு நதி 4 பெரிய ஆறுகளாக மாறுகிறது. பாருங்க, எனக்கு மட்டும் நேரம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ வச்சிருக்கிறேன் நான். கடவுள் படைச்ச தண்ணியை வச்சு இன்னைக்கு இந்த உலகம் எப்படி பிஸ்னஸ் பண்ணுது, எத்தனை பேரால் புரிஞ்சிக்க முடியுது? அந்த தண்ணி ஒன்றுதுன்னு அடிச்சுக்கிறானுங்க இன்னைக்கு. கடவுள் சொல்றாரு, நான் படைத்த தண்ணீர். நம்ம அப்படி கூட சொல்லலாம், என் அப்பன் தண்ணிடான்னு சொல்லலாம். சொல்லுங்க பார்க்கலாம், என் அப்பாவுடைய தண்ணி, என் அப்பாவுடைய காத்து, என் அப்பாவுடைய சூரியனு. எத்தனை பேர் அதை உரிமையா சொன்னீங்க? எல்லாம் என் அப்பா. எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் நீங்க தான். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் இந்த பூமிக்கு சொந்தக்காரர்கள். ஆனா இந்த பூமியில இருக்கிறது எதுவுமே உங்களுக்கு சொந்தமா மாறல, ரட்சிக்கப்படாதவனுக்கு சொந்தமா மாறிடுச்சு. கிலோவா தங்கம் வச்சுக்கிறான். எல்லாம் மாஸ்க் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க. இன்னைக்கு இந்த நாள்ல இந்த காலத்துல அவன் தான் உலகத்திலேயே கோடீஸ்வரனா. அமெரிக்காவையே விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு பணம் அவங்க கையில இருக்குதான். ஒரு தேசம் வல்லரசு தேசமாக யாருன்றதை பார்த்துக்கலான்னு உலகம் போட்டி போட்டுட்டு இருக்குது. ஒரு மனுஷன் போட்டி போட்டு உலகத்திலேயே நான் தான் வல்லரசு, நான் எந்த நாட்டையும் விலைக்கு வாங்குவேன்ற அளவுக்கு வந்துட்டான் ஒருத்தன். பாருங்க, இயேசு என்று தெரியாத ஒரு மனிதனே இந்த நிலைமைக்கு போக முடியும்னா, உனக்காகவும் எனக்காகவும் படைத்த இந்த பூமியில அந்த வானம் பூமிக்கும் சொந்தக்காரராகிய அப்பாவுடைய பிள்ளைகளாக நாம இருக்கிறோம். அட்லீஸ்ட் ஒரு 2 சென்ட் வீடு கூட உனக்கு இல்லையே, அட்லீஸ்ட் ஒரு கார் வேணாமா?
இந்த பூமியில் நீ நல்லா வாழ வேணாமா? அட்லீஸ்ட் ஒரு கோடியாவது உனக்கு ஒரு கையில் பணம் வாழ்கிறதுக்கு உன் கையில் இருக்க வேணாமா? இதெல்லாம் சாதாரணமாக ஒரு 0 நிலையிலையாவது வாழ்கிற வாழ்க்கையை குறித்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு உலகத்தில் அப்படி போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க. எத்தனை பேரால் நான் சொல்கிறது புரிய முடியுது? தேவன் எவ்வளோ பெரியவர் என்று உலக மக்களை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அவன் அதை நம்புகிறான். தேவன் அவன் நம்பல, அந்த உலகத்தை நம்புறான். இந்த உலகம் நமக்காக தான், அற்புதமான உலகம் அதை சொல்றான். கிறிஸ்தவர்கள் மைக்க பிடிச்ச உடனே எங்க சாட்சி சொல்ல எழும்பினாலும் இந்த பாவமான உலகம், மோசமான உலகம், துரோகம் நிறைஞ்ச உலகம் அப்படின்றீங்க. உலகம் துரோகம் இல்லை, மனுஷன் மட்டும்தான் பாவம் செய்கிறான், துரோகம் பண்றான். கடவுள் படைத்த உலகம் அற்புதமானது. நீங்க வாழ்ற ஊர் அற்புதமானது, உங்க பிள்ளைங்க அற்புதமானவங்க, உங்க குடும்பம் அற்புதமானது, உங்க தெரு அற்புதமானது. கடவுள் உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் அற்புதமானது. அல்லேலூயா. பாருங்க, அந்த தண்ணீர் ஒரு நதியை ஓட வச்சு ஒரு நதியிலிருந்து 4 ஆறுகளா ஓட வைக்கிறாரு. ஒரு நதியை ஏற்படுத்துறாரு, 4 ஆறுகளா அதை மாத்துறாரு. எத்தனை பேருக்கு சார் அப்படின்னா 2 பேருக்குன்றாரு. எத்தனை பேருக்கு மூளை வேலை செய்யுது? நான் காலையில் சொல்றது உங்க மூளைக்கு புரிஞ்சிக்க முடியுதா? ஒரு நதி ஓடுதான், அது 4 ஆறா மாறுதான். 5 நதிகள், 5 நீர் ஓடைகள். நீர் ஓடைகள்னா மனிதன் நீந்த முடியாத அளவிற்கு பெருக்கெடுத்து ஓடுகிறது. எத்தனை பேருக்குங்க அப்படின்னு கேட்டா சொல்றாரு 2 பேருக்கு. அப்போ உங்க குடும்பத்தில் இருக்கிற 2 பேருக்கு, 4 பேருக்கு அவர் நிறைவான ஆசீர்வாதத்தை தர முடியாதா? மனிதனுடைய சிந்தை ரொம்ப சிறுகினதாக இருக்கிறது. தன்னை படைச்ச தேவனுக்கு எப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறது என்று அவன் புரியாத நிலைமையில் இருக்கிறான். அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த பூமிக்குரிய காரியங்களிலே அவன் பிரச்சனையும் போராட்டத்தையும் தான் பெருசா பார்க்கிறான். படைச்ச தேவன் எவ்வளோ பெரியவர், அவர் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறார், அவர் எனக்காக சிலுவையில் என்னெல்லாம் செய்து முடித்திருக்கிறார், அதை நீங்கள் அறியும் போது உங்களுடைய வாழ்க்கை மாறும். ஆமென். இந்த உலகத்துல கசப்பு, வெறுப்புகள், காயங்களை விட்டுட்டு வந்துடணும் பாருங்க. உங்களை காயப்படுத்தினவன், உங்களுக்கு துரோகம் பண்ணவன், அவன்லாம் ஒரு மேட்ரே இல்லை. அவன்லாம் உங்க காலுக்கு சமானமானவன். கடவுள் உங்களை உயர்த்தி வச்சிருக்கிற வாழ்க்கை மிக பெருசு. நான் கடந்து வந்த இந்த பெரம்பலூரில் மட்டும் கடந்து வந்த 18 வருஷங்கள் பார்க்குறேன். என்னை விட ஆசீர்வதிக்கப்பட்ட யாருமே என் கூட இருந்ததில்லை. என்னோட பிச்சைக்காரனும் கஷ்டப்பட்டவன் தான் என் கூட இருந்திருக்கிறான். கடந்து வந்த பாதையில் நான் தான் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறேன். நான் ஜெபிச்சு தான் அநேகர் வாழ்க்கை மாறி இருக்குது, தொழில் மாறி இருக்குது, குடும்பம் கட்டப்பட்டிருக்குது. எல்லாத்துக்கும் மேலே தான் கர்த்தர் என்னை வச்சிருக்கிறாரை தவிர ஒருத்தருக்கும் கீழே என்னை ஆண்டவர் வைக்கல. நான் சொல்கிறேன், அதை நான் தெளிவாக அறிஞ்சதுனால சொல்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே தான் உன்னை வச்சிருக்கிறார். கடந்த கால வேதனைகள், காயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு கடவுள் உனக்கு வச்சிருக்கிற அந்த பெரிய வாழ்க்கைக்குள்ள நீ வா, கிறிஸ்துவுக்குள்ள வா. அந்த வாழ்க்கையை நீ விசுவாசத்தில் பேசு. ஞாயிற்றுக்கிழமை நல்லா தான் பேசுறீங்க, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு கேட்டு போவாதீங்க. கேட்டதை உங்க வாயில சொல்லுங்க, அதை அறிக்கை பண்ணுங்க, அதை விசுவாசிங்க. என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுவதாக ஆண்டவர் சொன்னாரு. வெளிச்சம் உண்டாக கடவுது, சூரியன் உண்டாக கடவுது, சந்திரன் உண்டாக கடவுது, தண்ணீர் உண்டாக கடவுது, மிருக ஜீவன்கள் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். அதெல்லாம் வந்தது போல விசுவாசத்துல கர்த்தர் உனக்கு சொன்ன அந்த போதனைகள் எல்லாம் சொல்லு. நான் ஆரோக்கியமாய் வாழ்வேன், என் சரீரம் ஆரோக்கியமாய் மாறுவதாக, என் வாழ்க்கையில பணங்கள் வருவதாக, ஐஸ்வர்யம் வருவதாக, பொன்னும் வெள்ளியும் வருவதாக, பூமியில எனக்காக படைத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் சுதந்தரிப்பேன் என்று சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இதை விட்டுட்டு வாழ்க்கையில இல்லாதது மற்ற காரியங்களை புலம்பிட்டு இருக்க கூடாது. ஆமென் சொல்றீங்களா? ஆமென். ஆமா, பாருங்க 11வது வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆறுக்கெல்லாம் பெயர் சொல்லி இருக்குது. ஆறுக்கு பைசோன்னு ஒரு பெயரா, அவிலா,
தேசம் முழுவதும் அது ஓடுது. அவ்விடத்துல ஒரு பொன் விளையுதான், தங்கம் விளையுதான் பாருங்க. ஆமென். கடவுள் அவர் ஓட விட்ட அந்த ஆறுகள் மரம் செடி கொடிகளை மட்டும் வளர வைக்கல, பொன்னை விளைய வைக்கிறது. ஆமென். என்னங்க? தங்கத்தை விளைய வைக்கிறது. ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்த வாழ்க்கையில அவர் உங்களுக்கு சகலத்தையும் விளைய செய்து தர முடியும். பாருங்க, அது மட்டுமல்ல, அந்த தேசத்தின் பொன் நல்லது. அந்த பொண்ணு நல்லதுன்னு சொல்றாரு. சொல்லுங்க பார்க்கலாம். பொன், தங்கம் நல்லது. தங்கம் நல்லது. கடவுள் சொல்றாரு கோல்டு நல்லதுன்றாரு. ஒட்டுமொத்த கிறிஸ்தவம் சொல்லுது கோல்டு பாவம்னு சொல்லுது. என்ன சொல்வீங்க? எத்தனை பேர் கோல்டு பாவம்னு சொல்றீங்க? பாவம் சொல்றவங்க கோல்டை முதல்ல கழட்டிடணும். என்ன பண்ணுங்க? கழட்டிடணும். பாவம்னு சொல்றவங்க கோல்டு வாங்கிறத நிப்பாட்டிடணும். வச்சிருக்க கூடாது, கொடுத்துடணும். பாவம் இருக்கக்கூடாது தானே. பாருங்க, நேற்று நான் யோசிச்சேன், கிறிஸ்தவர்கள் மனசுக்குள்ள தங்கத்தை விரும்புறாங்க. வெளியே மக்களோடு பேசும்போது, யோப்பா நகை ஆசை, தங்க ஆசை பாரு, அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் மனசுக்குள்ள கோல்டு வேணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஏன் ரெட்ட வாழ்க்கை? மனசுக்குள்ள நீ விரும்புகிற, வெளியே சொல்லு நான் தங்கத்தை விரும்புகிறேன். ஏன் விரும்புகிற அப்படின்னு கேட்டால், கடவுள் தங்கத்தை நல்லது என்று சொன்னார், அதனால் நான் அந்த தங்கத்தை விரும்புகிறேன். தங்கம் அது பாவம் கிடையாது, கடவுள் அது நல்லதுன்னு சொன்னார், அதனால் அந்த தங்கத்தை நான் விரும்புகிறேன். தங்கத்தை வச்சுக்கிட்டு நான் விடமாட்டேன்னு பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த ஆசையை அப்படியே வெறித்தனமாக ஓடுறாங்க பாருங்க, அதுதான் பாவம். ஆமென். ஆமென். பாருங்க, கடவுள் எனக்கு கடந்து வந்த பாதையில் எனக்கு ஏராளமான தங்கத்தை கொடுத்தாரு. ஏறத்தாழ இந்த ஊழியத்தில் 8 பவுன் நகையை கொடுத்துருக்குறேன், ஆண்டவருக்காக கொடுத்துருக்குறேன். நான் அந்த தங்கத்தை விரும்புகிறேன். எனக்கு இப்போதைக்கு ஒரு 100 பவுன் நகையை கொடுத்தாருன்னா, தங்கத்தை கொடுத்தாருன்னா, அப்படியே அற்புதமான உங்களுக்கு தேவையான வசதிகளை நான் செஞ்சிருவேன். அவ்வளோ உங்களுக்கு நல்ல மனசு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே எனக்கு கொடுத்த கொஞ்சம் ஆசீர்வாதத்திலேயே 1 பவுன் இல்லை 8 பவுன் ஆண்டவர் கொடுத்துருக்குறேன். நீங்கள் கொடுத்த காணிக்கையை சேர்த்து இல்லை, நீங்கள் கொடுத்த காணிக்கையெல்லாம் சேர்த்து பார்த்தா எவ்வளவோ கொடுத்துருக்குறோம். நீங்களும் நிறைய கோல்டு கொடுத்துருக்குறீங்க இல்லைங்களா? எல்லாமே போட்டு அவருடைய ஊழியத்தை செஞ்சோம். அப்போது கொஞ்சம் கொடுத்ததே கடவுளுக்கு நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னா, எனக்குள்ள தங்கத்தை குறித்த ஆசை இருக்குதுன்னா, இன்னும் எவ்வளோ கொடுத்தாலும் அது கடவுளுக்கு கொடுப்பேன். உங்கள் கையிலையும் கோல்டு இருக்குது. யாராவது 1 பவுனை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதா? தைரியம் இல்லை, பயம். ஐயோ 1 பவுனு கொடுக்க முடியுமா, 1 லட்சம்னு உங்களுக்கு குத்தும். ஆனால் எனக்கு குத்தல இல்லை. இதில் உங்களுக்கு என்ன புரியுது? தங்கத்தின் மேலே எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அது தேவைன்னு விருப்பம் இருக்குது, அது மேலே இச்சை கிடையாது. அது வந்துச்சுன்னா ஒரு தங்கத்தை தூக்கி போட்டு பாருங்க, ஒரு 45,000 ஒரு ஸ்பீக்கரை வாங்குவேன். உங்களில் ஒரு ஸ்பீக்கரை வாங்குறதுக்கு யார் 45,000 கொடுக்கறதுக்கு யாராவது முன் வரீங்களா? யோசிச்சு பாருங்க. முன் வரல. நான் வருவேன். எனக்கு கோல்டு இருந்துச்சுன்னா 1 பவுனை விற்று ஒரு காரியத்தை 2 பவுன் இருந்துச்சுன்னா அதை விற்று ஒன்று செய்வேன். ஏன்னா அதற்காக தான் தங்கம். ஆமென். ஆமென். காசு அது ஒரு சின்ன காரியம். அதை ஒரு கோல்டை தூக்கி போட்டால் பெரிய காரியங்களை செய்யலாம். இதெல்லாம் மனிதனுடைய பயனுக்காக தான் தேவை. பாருங்க, வீட்டில் தங்கம் வச்சுருப்பாங்க, வீட்டில் பணம் வச்சுருப்பாங்க, கஷ்டம்னு பார்த்தா அதை எடுக்கவே மாட்டாங்க. எங்கேயாவது போய் கடன் வாங்குவாங்க. எதுக்கு அப்போ அந்த காசு? நல்லா சாப்பிட மாட்டாங்க. எதுக்கு அந்த கோல்டு?
நீ வாழ்றதுக்காக தான் கடவுள் இந்த ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். வித்து நல்லா சாப்பிடு, கடவுள் இன்னும் தருவார். நாங்கள் இவ்வளோ கோல்டு கொடுத்துருக்குறோன்னா இன்னும் தருவார். அவர் தருவார். ஓடி போய் உழைச்சோமா, மண்வெட்டியை வெட்டினோமா, இந்த 8 பவுன் கொடுக்கறதுக்கு ஒரு மண்வெட்டியும் கொத்தலையே, உழைக்கலையே, இலவசமாக கொடுத்தாரு. இன்னும் இலவசமாய் தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமென். பாருங்க, அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த ஓடுன நதி பொண்ணு மட்டும் விலை இல்லையா, அந்த பொன்னை தேவன் நல்லது என்று சொல்லுகிறார். அவ்விடத்தில் பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. என்ன தெரியுமா பிதோலாகும் அப்படின்னு? என்ன தெரியுமா? வாசனை வீசுகிற ஒரு விஷயம் அது. பிதோலாகுன்னா என்னதுங்க? சென்ட்டு. இன்னைக்கு இந்த உலகத்தில் ஒரு சில சென்ட்லாம் 1 கோடி ரூபாய், இவ்வளோ பெரிய பாட்டில் 1 கோடி 2 கோடிக்கெலாம் விற்கிறாங்க. சென்ட்டு, பர்ஃப்யூம்ஸு. இந்த சென்ட்டுக்கெல்லாம் முதல் வேறு யாரு? ஆண்டவர் இயேசு தான். அந்த பிதோலாகும் அப்படின்னா அந்த சென்ட்டு வகையான, அந்த நதியில் அந்த சென்ட்டு வகையான விஷயங்களும் விளைஞ்சிச்சான். இப்போ பாருங்க, இன்னைக்கு பொருளாதாரத்தில் பெரிய பணக்காரர்கள்லேருந்து ஏழைங்க வரைக்கும் அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி சென்ட்டு வாங்குறாங்க இல்லையா? இந்த சென்ட்டு யாருடைய தயாரிப்பு? ஆண்டவருடைய தயாரிப்பு. என்னைக்காவது நீங்கள் நினச்சிங்களா சென்ட்டு யார் கண்டுபிடிச்சான்னு? எவனோ பாய் கண்டுபிடிச்சிருப்பான்னு நினச்சிருப்பீங்க, அப்படி தானே? நம்ம புத்தி அதுக்கு மேலே போகவே போகலை. சென்ட்டு யார் கண்டுபிடிச்சா? ஆண்டவர். இது தெரிஞ்சுக்கிட்டதே நீங்கள் வந்து ஒரு பெரிய காணிக்கை கொடுக்கணும். இன்னைக்கு சென்ட்டு யார் கண்டுபிடிச்சா? கடவுள் கண்டுபிடிச்சிருக்கிறார் சென்ட்டு. பாருங்க, அந்த இயேசு பிறந்தப்ப அந்த வெள்ளை போலம் அப்படிலாம் கொண்டு போனாங்கல்ல, அதெல்லாம் சென்ட்டு கண்டுபிடிக்கிறது. சென்ட்டை உருவாக்குனதே முதல்ல நம்ம ஆண்டவர் தான். பைபிளில் தேவனுடைய ஆலயத்தை கட்ட சொல்லிட்டு ஆலயத்தில் ஊழியக்காரவங்களை பிரதிஷ்டை பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு அபிஷேக தைலத்தை உருவாக்கணும். அந்த தைலத்தினுடைய உண்மையான பேர் என்னன்னா சென்ட்டு. வாசனை பொருட்கள் எதெல்லாம் போடணும்னு அவரே லிஸ்ட் கொடுக்குறாரு. ஒன்றும் தெரியாதவங்கள மாதிரி பார்க்கக்கூடாது. எத்தனை பேர் படிச்சிங்க? படிச்சிருக்கிறீங்களாங்க? அந்த அபிஷேக தைலத்தை எல்லாம் எந்தெந்த அளவுக்கு அதை செய்யணும், அதை வேற யாரும் விளையாட்டு கூட செய்யக்கூடாது. ஏன்னா அது ஊழியக்காரனுக்காக மட்டும்தான் செய்யணும். அந்த ஃபார்முலா மறைமுகமாக இருக்கணும்னு சொன்னிச்சு. இப்போ சொல்லுங்க, வேதத்தில் முதல் சென்ட் யார் கண்டுபிடிச்சது? ஆண்டவர். எல்லாத்துக்கும் நம்ம தாங்க. உங்களுடைய இதயம் ஏற்றுக்கொள்ள விரும்பல. இப்போ இதை ஒருத்தன் யூடியூப்பில் கேட்பான், பாருங்க இந்த ஆள் என்ன சொல்லிட்டான். நான் என்ன இல்லாததான் சொன்னேன்? பைபிளில் இருக்கிறது தானே சொல்கிறேன். இல்லாத ஒன்று, வசன ஆதாரம் இல்லாத ஒன்றை சொல்லி உங்களை ஏமாத்தினேன்னா பரவாயில்ல. நான் பிரசங்கம் பண்ணிவிட்டு உங்ககிட்ட எல்லாம் பணத்தையே நான் பிடுங்குறேன்? அப்படி ஒன்றும் பொய்ய சொல்லி பணத்தை பிடுங்க வேண்டியதில்லை. உண்மையான சத்தியத்தை சொல்லியும் பணத்தை பிடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பிடுங்குற அளவுக்கு விடுற ஒரு அப்பாவும் எனக்கு இல்லை. அவர் என்னை நிறைவா நடத்துறார், உங்களையும் நிறைவா நடத்துவார். ஆமென். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமென். இப்போ பாருங்க, அடுத்தது கோமேதக கல்லும் உண்டு. இது என்னங்க? 12 வகையான, உலகத்தில் கூட எத்தனை வகையான கல் இருக்குதுன்னு மனுஷனுக்கு ஒரு வேளை தெரியாமல் இருக்கலாம். பைபிளில் சொல்லுது 12 வகையான கல் இருக்குது அப்படின்னது. யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்தில் 17, 18, 19, 20, 21, 22, 23 பார்த்தீங்கன்னா அந்த 12 வகையான கல்லும் போட்டிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கோமேதகம் அப்படின்றதும் பல்லு இழிச்சிக்கிட்டு வந்து நிற்குது. சரி, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் தாங்க. புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்துலையும் சொல்லியிருக்குது. பாருங்க எவ்வளோ தெளிவாக நாங்கள் வேதத்தை வாசிக்கிறோம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 18, 19, 20 பார்த்தீங்கன்னா அங்கேயும் 12 கல்லை குறித்து போட்டிருக்குது.
5வது ஒரு கல் வருது, கோமேதகம். ஆதி ஆகமத்தில் வருது, யாத்திராகமத்தில் வருது. இந்த 12 வகையான கல்லும் கடவுள் ஓட விட்ட அந்த நதியிலிருந்து உருவானது. 12 அது இந்த உலகத்தில் இருக்கிற வாசனை பொருட்கள் எல்லாம் கடவுள் ஓட விட்ட நதியிலிருந்து வந்தது. அதே போல தங்கம், இந்த உலகத்தில் பலவிதமான தங்கம் இருக்குது. பைபிளில் 6 விதமான கோல்டு இருக்குது. ஏற்கனவே கோல்டுன்னு பேசினேன், எத்தனை பேர் கேட்டீங்க? ஏற்கனவே கோல்டுன்னு பேசினேன். அப்போ 6 விதமான தங்கம், 6 விதமான தங்கமும் 6 காரியங்களை செய்வதற்காக கடவுள் உருவாக்கி வைத்திருக்கிறார். அப்போ பாருங்க, இந்த நதியில 6 விதமான தங்கமும் விளைகிறது, பல விதமான வாசனை திரவியங்களும் விளைகிறது, பலவித விலையேற பெற்ற டைமண்ட் ஸ்டோன்ஸ் அதுவும் விளையுதுங்க. உங்க அப்பா யாருங்க? உங்க அப்பா யாருங்க? எம்ஜிஆர் பாட்டு பாடினார், ஓடும் நதியும் உனக்காக. அந்த ஓடும் நதி ஏதோ அந்த சின்ன வயசுல எங்களுக்கு புரிஞ்சது என்னன்னா, வெயில் காலத்துல ஸ்கூல் லீவ் விட்ட உடனே ஓடி போய் தண்ணியில குதிக்கிற சந்தோஷம் தான் நினைச்சோம். இல்லைங்க, ஓடும் நதி எல்லாம் ஆசீர்வாதத்தின் ஊற்று. ஆமென். பாருங்க, இந்த உலகத்துல சில பூமி அதிர்ச்சிகள், சுனாமிகள், பெரிய வெள்ளங்கள் வரும்போது பெரிய பெரிய விலையேற பெற்ற நன்மைகள்லாம் ஒரு சில ஏழை மக்களுக்கு வந்து கிடைச்சிருமா. வெள்ளத்தில் கோல்டு அடிச்சுட்டு வந்து இவங்க வாசலாண்ட விழுந்துருமா. வழியில் போகும்போது பார்த்தீங்கன்னா பண மூட்டைகள் இருக்குமா, தங்க மூட்டைகள் இருக்குமா. வெள்ளத்தில் எவன் வீட்லேயோ அடிச்சுட்டு வந்திருக்கும் பாருங்க. இந்த வெள்ளம், இந்த பூமி அதிர்ச்சி, இந்த சுனாமிகள் மூலமாகவே ஒரு சில ஏழை மக்களுக்கு நல்லது நடக்குது. கடவுள் எல்லா மக்களுக்கும் நதியை அவர் ஓட விட்டுருக்கிறார். நீங்க நினைச்சிருப்பீங்க நதியில மீன் ஓடும், நண்டு ஓடும், முதல்ல இருக்கும்னு நினைச்சிங்க. சின்ன புத்தி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது சின்ன புத்தி. அவர் ஓட விட்ட நதியில வாசனை திரவியங்கள் வளருகிறது, தங்கம், 6 விதமான தங்கங்கள் வளருகிறது. அவர் ஓட விட்ட அந்த 5 நதிகளிலே 12 வகையான கற்கள் விளைகிறது. உடனே இதை பிடிச்ச உடனே ஒருத்தன் கேள்வி எழுப்புவான், கோமேதகம் மட்டும்தானே போட்டிருக்குது அப்படின்னுவான். அவ்வளோ ஞானமா பேசுவான். அப்போ நான் கேட்குறேன், அந்த கோமேதகம் ஒரு கல் மட்டும்தான் கடவுள் படைச்சாரா? மற்ற 11 கல்லையும் யார் படைச்சா? பிசாசு உண்டாக்குனானா? இதுக்கு பதில் இருக்கா உங்களுக்கு? இப்போ நீங்களே என்கிட்ட எதிர்த்து கேள்வி கேட்குறீங்க. இந்த நதி ஓடிச்சு, கோமேதகன் ஒரு கல் தானே வளருதுன்னு சொன்னீங்க, 11 கல் இல்லையே. அப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், அந்த 11 கல் யார் விளைய வச்சா? உங்க அம்மா அப்பா விளைய வச்சாங்களா? இல்ல பிசாசு வளைய வச்சானா? இல்ல இந்த பூமியில அவ்வளோ நல்லது செய்யறதுக்கு இந்த உலகத்துல ஏதாவது மனுஷன் இருக்கிறானுங்களா? இதுக்கு பதில் என்னங்க சொல்லுங்கம்மா, பதில் இருக்கா? அவ்வளோ நல்லவன் இருக்கிறானா? இந்த பூமியில நல்லவன்ற வேஷத்துல இந்த பூமியை சுரண்டவன் தான் இருக்கிறான். உண்மையா இல்லைங்களாமா? அப்ப மீதி 11 யார் தான் படைச்சிருக்கணும்? கடவுள் தான் படைச்சிருக்கணும். அதை சொல்ல மனசு வருது. ஒரு சிலர் வாய் பார்த்தேன், நிறைய பேருக்கு மனசு வரல. உங்க மனசு எவ்வளவு இறுக்கி இருக்குது பாருங்க. உங்கள் முகமே ஆசீர்வாதத்தை விரும்புறீங்களா, விரும்பலையான்றது தெரியுது. ஆனால் தேவன் விரும்புகிறார் நீங்க நல்லா வாழணும்னு. அல்லேலூயா. பாருங்க, அந்த கோல்டு மதிப்புமிக்க செல்வமாக இருக்கிறது, அது பிரகாசமான செல்வமா இருக்குது. ஆமென் சொல்வீங்களா? ஆமென். ஆமா. நம்முடைய வீட்டில் இருக்கிற பழைய இரும்பு பொருள்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு மதிப்புள்ள ஒரு செல்வமா இருக்குது பாருங்க. வீட்டில் இருக்கிற இரும்பு, இந்த எஸ்எஸ், இப்போ எங்கள் மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா நிறைய இரும்பு போட்டு வச்சுருக்கிறேன். எஸ்எஸ் இருக்குது, கொஞ்சம் டைல்ஸுங்க இருக்குது,
இந்த இந்த ஸ்டீல்ஸ்லாம் இருக்குது. யாராவது மொட்டை மாடிக்கு வந்தால் இது தேவையா, இதை நான் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. மணலை பார்த்து இந்த மணல் நான் எடுத்துக்கிட்டுமா, இந்த பழைய சர்ச் இருந்துச்சு பாருங்கள், அந்த செட்டு எடுத்து நாங்கள் அந்த ஓரத்தில் போட்டிருந்தோம் பாருங்கள். ஏறத்தாழ 10-15 பேர் ரோட்டில் போகிறவங்களாம், சார் இந்த செட்டு தேவையில்லையா சார், சார் இந்த செட்டு தேவையில்லையா சார் அப்படின்னு கேட்டானுங்க. அன்பாக வந்து என்கிட்ட கேட்டானுங்க, பாஸ்டர் இந்த செட்டு எடுத்துக்கிட்டுமான்னு. பாருங்க, இந்த பழைய இரும்புக்கே இந்த உலகத்தில் மதிப்பு இருக்கிறது, இந்த தகரத்துக்கு மதிப்பு இருக்குது. உலகத்தில் இந்த இரும்பு யார் படைச்சா, இந்த தகரத்தை யார் படைச்சா, இந்த எஸ்எஸ் யார் படைச்சா, எல்லாம் பூமியில கர்த்தர் விளைய வச்சது. ஆமென் சொல்வீங்களா? பாருங்க, இதுவே இந்த உலகத்துல ஒரு மதிப்பு மிக்கதாக இருக்கிறது. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பொன்னை பிசாசு உருவாக்கவில்லை, பொன்னை படைத்தது தேவன். பாருங்க, தேவன் செல்வத்துக்கு எதிரானவர் கிடையாது. நீங்க கவனிக்க வேண்டிய, உங்க இதயத்தை நீங்க முழிச்சிருக்க வேண்டிய காரியம் என்னன்னா, இயேசு பொண்ணுக்கு, செல்வத்துக்கு, ஐஸ்வர்யத்துக்கு எதிரானவர் அல்ல. ஏன் எதிரானவர் அல்லன்னா, இந்த பூமியில வாழ்வதற்கு பொண்ணு, வெள்ளி, ஐஸ்வர்யம், பணம் எல்லாம் அவர் உண்டு பண்ணினது, மனுஷனுக்கு தேவை என்று. ஆனால் செல்வத்திற்கு, இந்த தங்கத்துக்கு, இந்த உலக ஆசீர்வாதத்துக்கு நீ அடிமையாயிடக்கூடாதுன்னு தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்க, இந்த நேரத்தில் கண்ணை மூடிட்டு மற்றதெல்லாம் விழிச்சு இருந்துட்டீங்கன்னா உங்க ஊரில் போய் தப்பா சொல்லிடுவீங்க. இந்த ஆளு தங்கத்தை குறித்து பேசினாரு, இதை கேட்டிங்களா? எத்தனை பேர் இதை கேட்டீங்க? கை தூக்குங்க. பொண்ணு கோல்டுக்கு எதிரானவர் இல்ல, இந்த தங்கத்துக்கு மனுஷன் அடிமையாயிடக்கூடாது. ஆமென். அவர் எவ்வளவு வேணா ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா உங்க மனசை அறிஞ்சிருக்கிறார். சும்மா ஒரு 10,000 கிடைச்சாலே நம்ம ஆளுங்களை பிடிக்க முடியலையே. உங்களை நம்பி 1,00,000 கொடுத்தாருன்னா நீங்க 1 மாசம் சர்ச்சுக்கே வர மாட்டீங்க. அதான் நம்ம ஆட்கள் எல்லாரையும் ஆட்டம் போட்டதை பார்த்தோம்ல, ஆட்டம் போட்டதை பார்த்தோமா இல்லைங்களாங்க? ஏன்னா 10,000 கொடுத்தாலே ஆட்டம் நிற்க மாட்டேங்குது. உனக்கு திரளான ஆசீர்வாதங்களை கொடுத்தா நீ அந்த ஆசீர்வாதத்துக்கு அடிமையாயிருவ. அப்போ நம்முடைய சிந்தையை, நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி கட்டமைக்கணும் அப்படின்னா, எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அது தப்பு இல்லை. என் தேவன்தான் எனக்கு முதல் ஆசீர்வாதம். ஆமென். ஆமென். ஆமா, அந்த மனநிலைக்கு நீங்க வரணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறார், தேவன் விரும்புறார். பாருங்க, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆண்டவரை விசுவாசிக்கிற மனுஷன் அவன் செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த செழிப்பு வந்த உடனே கர்த்தரை விடக்கூடாது. பைபிள்ல நிறைய ராஜாக்கள் வாழ்ந்தாங்க பாருங்க. அவன் கர்த்தரை தேடின நாட்கள் அவன் காரியம் ஜெயமா இருந்துச்சான். ஜெயத்தை பார்த்தவன கர்த்தரை விட்டுட்டானா அவன் வாழ்க்கை தோல்வியில, அழிவில, மரணத்துக்கு போயிடுச்சு. இது நமக்காக தான் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா, கர்த்தரை தேடணும்னா நம்ம வாழ்க்கை மாறும். கர்த்தரை தேடினா மட்டும் போதுமா? நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயம், நம்முடைய பார்வை, எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்தம் நிறைந்ததா மாறணும். நல்ல எண்ணங்கள் நிறைந்ததா மாறணும். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, கீழானவைகள் அல்ல மேலானவைகளை பாருங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆமென். ஆமென். ஆமா, இந்த பணம், இந்த ஐஸ்வர்யங்கள், இந்த செழிப்புலாம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு குணம் இருக்குதான். நல்ல குணம் இருக்கிறவனோட போய் அது ஒட்டிக்குமா? ஆமென். ஆமென். நல்ல இதயம் இருக்குது, பாசிட்டிவா நல்லதை பேசுறோம், நல்ல வாழ்க்கையை பேசுறான், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நல்ல நோக்கத்தோடு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறான். நான் வாழ்க்கையில மேல வந்து அந்த குடும்பத்தை அழிச்சிருவேன், அவனுக்கு பணம் வராது.
என்னங்க, இந்த நாய்ங்கெல்லாம் வாழ்க்கையில நல்லா இருக்குது இல்ல, இந்த நாய்ங்களுக்கு மேல நான் மேல வரணும் சொல்றாங்க. இப்படி கடவுளை ஏன் தெரியுமா தேடுறாங்க? இப்படி சொல்றாங்கங்க. இந்த நாய்ங்கெல்லாம் நல்லா வாழ்துல்ல, இதுங்களுக்கு மேல நம்ம வாழ்க்கையில மேல வரணும். இந்த வார்த்தையும் சரியில்லை, இந்த எண்ணமும் சரியில்லை, அப்படி சொல்றவங்க மேல வரவே முடியாது. அப்ப நம்ம எப்படி சொன்னா வாழ்க்கையில மேல வரலாம்? நான் நல்லா முன்னேறணும், ஆசீர்வாதமா மாறணும், வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்களுக்குலாம் உதவி செய்யணும், என்னை அற்பமா பார்த்தவனுக்கும் நான் உதவி செய்யணும், அதனால நான் வாழ்க்கையில மேல வரணும் ஆண்டவரே. அது கடவுள் பார்வைக்கு ரொம்ப உகந்தது, பிரியமானது. யோசேப்பு அப்படிதான் கடவுளை ஜெபம் பண்ணான் பாருங்க. யோசேப்பை உயர்த்தினார். தீமை செஞ்சவன், குழியில போட்டவன், ட்ரெஸ்ஸை கிழிச்சவன், ஒரு பொம்பளை அவன் ட்ரெஸ்ஸை நிர்வாணமா இழுத்து விட்டா பாருங்க. யாருக்குமே தீமையே செய்யல. எத்தனை பேர் இதை படிச்சிருக்கிறீங்க? எல்லாருக்கும் நன்மை செஞ்சான் பாருங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையில சாப்பாடு கொடுத்தான். இப்படிப்பட்ட யோசேப்பை போல நல்ல எண்ணத்தோடு நீங்க கடவுளுடைய ஆசீர்வாதத்தை விரும்புனீங்கன்னா, செழிப்பை விரும்புனீங்கன்னா, பொன்னும் வெள்ளியும் பூமியின் அது நிறைவும் செழிப்பும் அவரை விசுவாசிக்கிறவன் வாழ்க்கையில கொட்டும். ஆமென், ஆமென். பாருங்க, வாழ்க்கையில கஷ்டம் சில டைம் தான், தீமைகள் பிரச்சனைகள் ஒரு சில டைம் தான், அது நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம் என்னன்னா உன் வாழ்க்கையில கர்த்தர் தருகிற நிரந்தர ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் நிரந்தரமானது. சங்கீதம் 66:12 சொல்லுது, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். பாருங்க, வாழ்க்கையில மனுஷன் ஏறானா வாழ்க்கையில மனுஷன் ஏறான். மனுஷனை நீங்க தூக்கி விடுங்களேன், அவன் உங்களே ஏறுவான். போயிட்டு உபவாசம் ஜெபம் பண்ணி நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு போடுங்க, அவன் நம்மளே ஏறுவான். நான் இங்க இருக்கிறவங்கள சொல்ல, வெளியே இருக்கிறவங்கள சொல்றேன். நீங்கெல்லாம் எங்களுடைய குடும்பம். பாருங்க, ஓடி ஓடி ஜெபம் பண்ணோம்னா நமக்கு விரோதமாக ஏறின குள்ள நெறிகள் கூட்டங்கள். அப்ப பாருங்க, மனுஷன் தலையின் மேல் ஏறி வந்தானுங்களாம். தீ மாதிரி பிரச்சனை வந்துச்சு, தண்ணீர் மேல வந்துச்சு, ஆனா வாழ்க்கை முடியல. சொல்லுங்க, ஆனா வாழ்க்கை முடியல. செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். கையை தட்டுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை நான் நியாயப்பிரமாணத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் வேற விதத்துல. கடவுள் இன்னைக்கு இந்த வசனத்தை சொல்றாரு. இதெல்லாம் வாழ்க்கையில இப்படிலாம் பிரச்சனை உண்டுப்பா. மனுஷன் ஏறுவான், உன்னை பார்த்த உடனே நக்கலா சிரிப்பான், கிண்டல் பண்ணுவான். அதெல்லாம் ஒரு டைம் தான். நெருப்பு குகையில மாதிரி போற மாதிரி வேகிற மாதிரி இருக்கும். வெயில் மே மாசம் மாதிரி வாழ்க்கை சில நேரம் இருக்கும். சில நேரம் மழை காலம் மாதிரி இருக்கும். தண்ணீரை கடந்து வந்து கடல்ல குதிச்சா மாதிரி இருக்கும், ஏரியில முழுகுன மாதிரி இருக்கும், நச கசகசான் இருக்கும். ஆனா இது இல்ல, லக்ஸூரியான ஆசீர்வாதமான செழிப்பான செல்வ சீமானான ஒரு வாழ்க்கை இருக்குது. செழிப்பான ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு வந்து விடுவார். ஏன் கொண்டு வந்து விட்டார் அப்படின்னு போட்டிருக்குன்னா, உன்னால வர முடியாது ராஜா செழிப்பான இடத்துக்கு. இந்த பாவமும் பிசாசும் மனுஷனும் நல்ல வாழ்க்கையில உங்களை வந்து உட்காரவே விட மாட்டானுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு வந்து உங்களை நல்ல இடத்துல வைப்பார். கையை தட்டுங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென், ஆமென், ஆமென். உண்மையான செழிப்பு என்பதை தேவனை மறக்காத செழிப்பு. தேவனை எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் தேவனை மறக்கல. நீதியோடு வாழும் ஒரு வாழ்க்கை. நீதிமானா அவன் வாழ்றான், ஆனா ஐஸ்வர்யவானாவும் வாழ்றான். பிறருக்கு ஆசீர்வாதமாகவும் அவன் வாழ்கிறான்.
ஆகாய் 2:8 சொல்லுது, பொன்னும் வெள்ளியும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்ப தேவனை ஒரு மனிதன் எந்த காலத்திலையும் மறக்கலன்னு சொன்னா, தேவன் அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான சகலத்தையும் அவர் ஏராளம் தாராளமாய் தருகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 24:1 சொல்லுது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. இந்த உலகம், அதில் வாழ்ற குடிகள், ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடையது. ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் எல்லாம் கர்த்தருடையது. மனுஷன் அவன் சொத்துக்கள், அவன் வச்சிருக்கிற எல்லா ஐஸ்வர்ய ஆஸ்திகள் எல்லாம் கர்த்தருடையது. பூமியே கர்த்தருடையது. பூமியில நிறைஞ்சிருக்கிற பாருங்க, இதுவரை மனுஷன் எடுத்த தங்கம், இரும்பு, நிலக்கரிகள், பெட்ரோல் எல்லாம் கொஞ்சம், இன்னும் இந்த பூமியில ஏராளமாய் அது நிறைந்திருக்கிறது. அதையெல்லாம் இன்னும் 1000 தலைமுறை மனுஷனுக்கு வாழ்றதுக்கு இந்த பூமியில இடம் கொடுத்தாலும் அவனால எடுத்து தீர முடியாது. அவ்வளவு இந்த பூமியை கொட்டி மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒரு எவ்வளவு நல்ல தகப்பனாக இருந்தாலும் தான் பொண்ணை கட்டுறவனுக்கு அவனால 100 பவுன் கொடுக்க முடியும், 200 பவுனை கொடுக்க முடியும், அதுக்கு மேல கொடுக்க முடியாது. ஒரு நல்ல அப்பா உனக்கு எனக்கு இருக்கிறாரு. பூமியில சகலத்தையும் நிரப்பி கொடுத்திருக்கிறாரு. கையை தட்டுங்க. ஆமென். அதன் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. சொல்லுங்க, பூமியின் அது நிறைவும் என் அப்பாவுது. பூமியில் உள்ள குடிகள், பூமியும் அது எல்லாம் என் அப்பாவுடையது. இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷன் கோடீஸ்வரம் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்துல எல்லாம் என் பேர் எழுதி இருக்குது. இந்த உலகத்துல இருக்கிற கோல்டுல எல்லாம் என் பேர் எழுதி இருக்குது. சொல்லுங்க, இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய லேண்ட்லார்டுடைய லேண்ட்ல எல்லாம் என் பேர் எழுதி இருக்குது. அவன் பத்திரத்துல என் பேர் எழுதி இருக்குது, அது மறைஞ்சிருக்குது. அது வெளிப்படுற வேண்டிய நேரத்துல என் பேரா மாறும். ஆமென். நான் வாழ வேண்டிய வாழ்க்கை இன்னும் அது பெரிய வாழ்க்கை இருக்குது. அது உலகத்துல இருக்கிற எல்லா விதமான பணங்களும், டாலரு, அது என்னென்ன பேர்ல இருக்குதோ அத்தனை மணியும் அது என்ன தேடி வரும். இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை நாட்டுக்காரனும் இந்த சபையினுடைய வாசலை அவன் வந்து மெதிப்பான். அது நடக்கும். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆமா, நான் விசுவாசிக்கிறது எனக்கு, நீங்க விசுவாசிக்கிறது உங்களுக்கு. ஆமா, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, ஒரு பெரிய ஒரு காலத்துல ரோட்ல ஒரு எண்ணெய் லாரி ஊந்துச்சு பாருங்க. புரிஞ்சுச்சா? எல்லாம் ஓடி போய் எண்ணெயை வாரணுமே. அந்த மாதிரி தான். இல்ல சொல்றேன், பொதுவா எல்லாம் வாரினாங்கல்ல, குடங்குடமா வாரினாங்கல்ல, அந்த மாதிரி தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் கொட்டி கிடக்குது. நான் விசுவாசிக்க நான் எடுத்துக்கிறேன், நீ விசுவாசிச்சா நீ எடுத்துக்கலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, வேதாகமத்துல அந்த கோல்டு வந்து தீயதாக போதிக்கல, அதே நேரத்துல பொன்னைய வாழ்க்கையின் லக்காக இருக்க கூடாதுன்னு சொல்லுது. ஆமென். இந்த தங்கத்தை தேவனுடைய ஆசீர்வாதத்துல ஒரு பகுதி, ஆனால் தேவன் தான் ஆசீர்வாதத்தின் ஆதாரம். ஆமென். எல்லா பணம் வந்தவொடனே இந்த பணம் தான் அஸ்திபாரம் நினைச்சிடாதீங்க. ஆசீர்வாதத்தின் ஆதாரம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த கோல்டு பாத்தீங்கன்னா மதிப்பு மிக்கது, அது சுத்திகரிக்கப்பட்டது, ராஜரீக மதிப்பு அதற்கு இருக்கிறது. ஆமென். ஏன் தங்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா அது சுத்திகரிக்கப்பட்டது. அந்த கோல்டு உனக்கு சொல்ற மெசேஜ் என்ன? நீ விலையேற பெற்றவன் அப்படின்ற மெசேஜ் உனக்கு சொல்றதுக்கு தான் கோல்டை கொடுத்தார். ரெண்டாவது, அந்த கோல்டு சுத்திகரிக்குது, உன்னை நீதிமானாக மாத்தினார். இந்த தங்கத்தை கொடுத்த ஆண்டவர் உன்னை நீதிமானா சுத்திகரிச்சு அவருடைய ரத்தத்தினால உன்னை பரிசுத்தவானா மாத்தி இருக்கிறாரு. அவருடைய ரத்தமும் அவருடைய சுத்திகரிப்பும் உன்னை ராஜரீக மகிமையை கொடுத்திருக்குது, ராஜாவா உன்னை மாத்தி இருக்குது. ஆமென். ராஜாவா மாறின உடனேவே
ராஜாவினுடைய தலையில தங்க கிரீடத்தை வைப்பார்கள். ஆமென். இயேசு கல்வாரி சிலுவையிலே உன்னை அவர் ராஜாவாக உன்னை அவர் மாற்றி இருக்கிறார். அவர் ராஜாவாக இருக்கிறபடினாலே, ராஜாவினுடைய ரத்தம் உனக்குள்ள இருக்கிறபடினாலே, நீ ராஜாவின் பிள்ளையாக இருக்கிறபடினாலே, ராஜாவாகிய அப்பா அவருடைய கிரீடத்தை உன் தலையில வச்சிருக்கிறாரு. அதனாலதான் உன் வாழ்க்கையில தங்கம் வேணும். அந்த தங்கம் நல்லது. ஆமென். தங்கம் பாவம் சொன்னதுனால பிசாசுக்கு காது கேட்டுருச்சு. எத்தனை பேருக்கு நான் சொல்ல வர்றது புரியுது? தங்கம் நல்லதுன்னு பிசாசுக்கு காது கேட்டவுடனே எல்லா தங்கத்தையும் என்கிட்ட கொண்டு வரான்ட்டான். ஏன்னா நம்ம தான் சொல்லிட்டோமே தங்கம் பாவம்னு சொன்னதுனால இங்கே வர்றதில்லை. சரிங்க, தங்கம் நல்லது சொன்னாலும் சர்ச்சில் போட்டுருவாங்களா? நம்ம ஆளுங்க விவரம் நல்லதுன்னு சொன்னாலும் போட மாட்டாங்க. நான் போட சொல்லலை. ஆனால் உலகத்தில் இருக்கிற மக்கள் பிசாசினுடைய போதனையை கேட்டு பாருங்க. தங்கத்தையும் அவன் வாங்குறான், தங்கத்தை கிலோ கணக்கில் கொண்டு போய் பிசாசுன்னு கொடுக்குறான். ஏன்னா தங்கத்தை குறித்த அவங்களுக்கு நல்ல கருத்து இருக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தங்கத்தை குறித்த நல்ல கருத்து இல்லை. நான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் 1-2 பேராவது இந்த செய்தியை போய் வெளியே நீங்கள் தப்பாக சொல்வீங்க. சாதாரணமாக நான் நினைக்கிறேன். அது உண்மையாக உறுதியாக இல்லை. பாருங்க, இந்த காலத்தில் தங்கத்தை குறிச்சாங்க பேசணும். ஆண்டவர் வருகை இருக்குது, ரகசிய வருகை இருக்குது, கடைசி காலமாக இருக்குது. நீங்கள் நீதிமான் ஆயிட்டீங்க, பரிசுத்தவான் ஆயிட்டீங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பரலோகத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறீங்க. ஆமென். பரலோகத்துக்கு நீங்க தகுதியான ஆளா இருக்கிறீங்க. ஆனால் இந்த பூமியில வாழ்வதற்கு நீங்கள் தகுதியான ஆளாக இல்லை. பூமியில உங்களை அரசாங்கம் மதிப்பதற்கு நீங்கள் தகுதியான ஆள் இல்லை. அப்ப பரலோகத்துக்கு தகுதி ஆயிட்டீங்க. பூமியில வாழ தகுதியாகணுமா வேணாமா? பூமியில அட்லீஸ்ட் ஒரு கலக்கிட்டாவது போகணுமா வேணாமா? அட்லீஸ்ட் ஒரு நல்ல சாப்பாடாவது சாப்பிடணுமா வேணாமா? அட்லீஸ்ட் நல்ல ட்ரெஸ்ஸாவது போடணுமா வேணாமா? நான் ஒரு சில கலரெல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறேன், கோட்டெல்லாம் போடணுன்ட்டு. ஏன்னா அட்லீஸ்ட் வாழ்ற கொஞ்ச காலம்தான் வேற பைபிள் சொல்லிருச்சு. வேற இன்னும் சீக்கிரம் வர போறாராம். நான் வாழலன்னா என் அப்பா கோச்சுக்குவார். ஏன் பூமியில் நீ வாழலன்னு கேட்பாரு. அவருக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? என் பிள்ளையா இருந்துட்டு நீ ஏன் பூமியில் வாழலன்னு கேட்பாரு. கேட்பாரா கேட்க மாட்டாருங்களாங்க? கேட்பாரு. எல்லாரையும் கேள்வி கேட்பாரு. ஏன் இந்த பூமியில வாழலன்னு கேட்பாரு. நீங்க அந்த கேள்விக்கு நீங்க ஆனஸ்டா உங்களால பதில் சொல்ல முடியுமா? இன்னைக்கு நீங்க செத்துட்டீங்கன்னா கடவுளுக்கு உங்களால பதிலே சொல்ல முடியாது. ஆண்டவரே நான் விசுவாசிக்கல, அதனால தான் ஏழை வாழ்க்கை வாழ்ந்தேன்னு தான் நீங்க சொல்ல முடியும். அதனால தான் நான் போதிக்கிறேன், பரலோகத்துக்கு நம்ம தகுதி ஆயிட்டோம். இப்ப செத்தாலும் பரலோகம் போயிடுவோம், நம்மளை கைவிட மாட்டாரு. ஏன்னா பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக நம்ம இருக்கிறோம். ஆனா பூமியில வாழ டப்பு லேது. உங்களுக்கே சோத்துக்கு காசு இல்லை, நீங்க எங்க ஆண்டவர் ஊழியத்துக்கு கொடுப்பீங்க? நீங்க எப்படி தேவ ராஜ்யத்தை கட்டுவீங்க? உங்களுக்கே ஒரு இடம் வாங்க முடியல, உங்களுக்கே ஒரு வண்டி வாங்க முடியல. யோசிச்சு பாருங்க. நான் உண்மை தானே பேசுறேன், கொஞ்சம் வலிச்சாலும் உண்மை பேசுறேன்னா இல்லையா? ஆனால் உங்க அப்பா அப்படி இல்லை அப்படின்றேன். அவர் உங்களுக்கான வாழ்க்கை நீங்க வாழ்றீங்களே, இந்த வாழ்க்கை இல்லை, அவர் உங்களை செழிப்பான வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லிட்டு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பாவம் உலகத்தில் வருவதற்கு முன்னே தேவன் தங்கத்தை பூமியில வச்சாராம். ஏன் தங்கம் பாவம் இல்லைன்னா, ஆதாம் ஏவாள் பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே பூமியில மனுஷன் கையில கோல்டு இருந்திருக்குது. ஆமென். பாவம் செஞ்ச பின்பு தங்கம் வந்திருந்துச்சுன்னா தங்கம் பாவம்னு சொல்லியிருக்கலாம். பரிசுத்தமான தேவன் பாவம் வருவதற்கு முன்பே தங்கத்தை பூமியில உருவாக்கி விட்டார். அதனால் நாம் அறிவது என்னவென்றால், தங்கம் அது சாபத்தின் அடையாளம் அல்ல, தேவன் படைப்பின் செழிப்பின் அடையாளமாக இருக்கிறது. பாருங்க, யூத ரபி ஒருத்தர் சொல்றாரு, இந்த ஆதியாகமம் 2:12 வச்சு அந்த யூத ரபி சொல்றாரு, ராஷி அப்படின்ற ஒருத்தர் சொல்றார், தேவன் உலகத்தில் அழகையும் மதிப்பையும் மகிமையும் வெளிப்படுத்த பொன்னை உருவாக்குனாராம். யூத ரபின்னா என்ன தெரியுமா?
வேதத்தை எழுதின மொழியில் வேதத்துக்கு சொந்தக்காரன் இருக்கிறான் பாருங்க, அவன் ஒரிஜினலாக சொந்தக்காரன். அவன் சொல்கிறான், தேவன் இந்த உலகத்தில் அழகையும் மதிப்பையும் மகிமையும் வெளிப்படுத்துறதுக்காக தேவன் கோல்டை உருவாக்குனாராம், படைச்சாராம். அப்போ இந்த கோல்டு உங்கள் கையில் இருக்குன்னா உங்களை அழகுக்காக மதிப்பு மிக்கவராக காட்டணுன்றதுக்காக. ஊரில் பாருங்க, எத்தனையோ குடும்பம் இருந்தாலும் அத்தனை குடும்பம் ஊரில் இருக்கிறவங்க பேச மாட்டாங்க. இந்த கல்யாணத்தில் அந்த பொண்ணு, அந்த வீட்டுக்கு ஒரு மருமகம் வந்துச்சுல்ல, 200 பவுன் கொண்டு வந்துச்சான், 200 பவுன் கொண்டு வந்துச்சான். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணானுங்கல்ல, அவனுங்க 100 ஏக்கர் வச்சிருக்கிறானுங்களாம், அவனுங்க ஒரு பெரிய ஆஸ்பத்திரி வச்சிருக்கிறானுங்களாம், தங்கத்திலேயே தாம்பலம் தட்டு வச்சு பலம் மாத்தினானுங்களாம். யாரை பேசுறீங்க? பிச்சைக்காரனை பேசுனீங்க? பணக்காரன? உங்களை அப்படி பேசணுமா? உலகம் பேசணும் தானே, பேசணும். அப்படியெல்லாம் பேசிட்டு சொல்லணும். எப்படி அவங்களுக்கு வந்துச்சு? அவங்க தான் உண்மையான கடவுளை கும்பிடுறாங்க, இயேசு அவங்களை ஆசீர்வதிக்கிறாரு, அவங்க இயேசுவை கும்பிடுறாங்க, இயேசுவுக்கு ஊழியம் பண்றாங்க. இதனால மகிமை யாருக்கு வருது? கையை தட்டுங்க. இந்த கோல்டு அப்ப என்ன பண்ணுது? அந்த கோல்டு என்ன பண்ணுது? ஒரு மதிப்பு மிக்க ஒரு இடத்தை உருவாக்கி தருகிறது. புரியுதுங்களா? ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க விரும்பினாங்க, என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போ தன் கையில் ஒரு 20 பவுன் கோல்டு வச்சுருந்தாங்க. அந்த 20 பவுன் கோல்டையும் விற்றாங்க, அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க. அப்போ இதெல்லாம் வச்சு வாழ்க்கையில் வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு வருவது. இப்போ நம்மளால் சர்ச்சை ஃபுல்லாக கட்ட முடியல, என்ன பண்ணோம்? கோல்டை வச்சு சர்ச்சை கட்டி முடித்தோம். இப்போ இந்த கோல்டெல்லாம் என்னங்க? வாழ்க்கையை கட்டுவது, வாழ்க்கையை வளர்ச்சியின் பாதையில கொண்டு போவது, மதிப்புமிக்க பாதையில கொண்டு போவது. சொல்லுங்க, இப்போ தங்கம் பாவமா? வாழ்க்கையை மாத்தும். ஒரு கோல்டை வித்தீங்கன்னா ஒரு 6 மாசம் சாப்பிடலாம், நல்லா சாப்பிடலாம். 1 லட்சம் வருமா? வித்தீங்கன்னா மட்டன் சிக்கன் ஹோட்டல்லே பிரியாணி வாங்கி சாப்பிடலாம் 6 மாசம். நல்லா என்ன மாதிரி தொப்பை வந்துடும் பாருங்க. வாங்கின பேண்ட்டு டிசம்பர்ல வாங்கின 5வது மாசத்துல பேண்ட் பத்தல, பெருசாயிடுச்சு வயிறு. நல்லா சாப்பிடலாம், தப்பு கிடையாது, நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா வாழணும். கர்த்தர் விரும்புறார் பாருங்க. உங்க மனநிலைமையெல்லாம் உடைங்க. சாப்பிடுறது பாவம், அது கிடையாது. நல்லா உடுத்துறது, இதை கூட சொல்லணும் பாருங்க. நல்ல ட்ரெஸ்ஸை சர்ச்சுக்கு போட்டு வர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நம்ம ஆள் கல்யாணம்னா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. முகூர்த்த நாள் ஒன்றுமே இல்லை, ஒரு சென்ட்டில் பொட்டி மாதிரி, ஒரு தீப்பெட்டி மாதிரி ஒரு வீட்டை கட்டி கரக பிரதேசம் வைப்பான். அந்த இதுக்கு சாயந்தரம் கூட போகலாம், 1 மணிக்கு கூட போகலாம். இவர் காலையிலேயே போகணுமா அந்த வீட்டு திறப்பு விழாவுக்கு? அந்த வீடு திறப்புக்கு காலையிலேயே போகணுமா? கல்யாணம் காலையிலேயே போகணுமா? சர்ச்சை முடிச்சுட்டு கூட போகலாம், இவருக்கு காலையிலேயே போகணுமா? அங்கே இவன் போனால் இவனை எவனுமே மதிக்க மாட்டான். அங்கே போனால் சோறு கூட காலியாக போயிருக்கும், பரிமாறுற ஆள் கூட வராது. டே இட்லி எடுத்துட்டு வாடா, டே சாம்பார் எடுத்துட்டு வாடான்னு கெஞ்சிட்டு கிடப்பான். இவன் ஏன் தெரியுமா அந்த கல்யாணத்துக்கு போகிறான்? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கிறிஸ்தவன், அவன் பட்டு புடவை வாங்கியிருக்கிறான், அவன் பட்டு சட்டை வாங்கியிருக்கிறான், அவன் மோதிரம் வாங்கியிருக்கிறான், அவன் பிரேஸ்லெட் வாங்கியிருக்கிறான், அவன் நகை வாங்கியிருக்கிறான். அதை போட்டு காட்டுறதுக்கு அவனுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. அவன் வீட்டுக்கு ஒரு பத்திரிக்கை வந்துருச்சு, கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சு, வீடு திறப்பு விழா பத்திரிக்கை வந்துருச்சு. நகையை காமிக்க நேரம் வந்தது, புடவையை காண்பிக்க நேரம் வந்தது, கோட்டை காண்பிக்க நேரம் வந்தது. அவன் சொல்லிட்டான், உங்களுடைய கோட்டை, உங்களுடைய நகையை, உங்களுடைய பட்டு புடவைகளை, நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸுகளை காண்பிக்க நேரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தது. உன்னுடைய அப்பா பார்த்து அழக ரசிக்க விரும்புகிறார். இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? இங்க நிறைய பேர் நல்லா ஜிகி ஜிகின்னு வந்திருக்கிறீங்க, சந்தோஷம். இப்படிதான் வரணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை வரதுக்கு முன்னாடியே வெள்ளி சனியை என்ன ட்ரெஸ் போடணும்னு மைண்ட் வேலை செய்யும், புதுசா போடணும். எப்படி வந்திருக்கிறேன் நான்? கோட்டு போட்டுட்டு நான் ஆசைப்படுறேன். நல்லா பிரேஸ்லெட்டு, நல்ல மோதிரம், நல்ல
அஞ்சு அஞ்சு 5 பவுன் நகை செயினை போட்டுட்டு இப்படியெல்லாம் போட்டாதான் இந்த இத்து போன ஒரு சில கேவலமான மனுஷனை கர்த்தர் வார்த்தையே கேட்குறானுங்க. இல்லைன்னா இந்த இவன் நம்ம யூடியூப்பெல்லாம் தள்ளி விட்டுட்டு போயிடுறானுங்க. இதுக்காகவே நம்ம வாழ்க்கையில் நல்ல நம்ம மூலமாக கர்த்தர் பேசுகிற அந்த வார்த்தையை உடனே அதை கேட்கறதுக்காகவே நம்ம நிற்க வேண்டிய பொசிஷனே ஒரு நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன்றதை என் ட்ரெஸ் மூலமாக காட்ட வேண்டியதாக இருக்குது. என் தேவனை மதிக்கணும்னா என்னை மதிக்க வைக்க வேண்டியதாக இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். சுவிசேஷத்தை எடுத்துட்டு போறோம், நம்ம பாவப்பட்டவங்களா போய் நிக்கிறோம்ல. அவன் சொல்ல மாட்டான், இதுவே பாவப்பட்ட மாதிரி வந்திருக்குது, இது ஒரு இயேசுவை கொண்டு வந்திருக்குது, ஏற்கனவே என் வாழ்க்கையே பாவப்பட்டாம இருக்குது, உன் இயேசுவை கட்டு இன்னும் நான் பாவமா போகணுமா? அப்படி இல்லை பாருங்க. இந்த உலகத்துல கள்ள போதனைகளை போதிக்கிறானுங்க பாருங்க, அவன்களே டிப்டாப்பா இன் பண்ணிக்கிட்டு நல்ல ஷூ போட்டுக்கிட்டு நல்ல ஆஃபீஸ் பேக் போட்டுக்கிட்டு தவறான உபதேசம் பண்றவனே அப்படி வந்து சுவிசேஷம் சொல்றாங்க. நீங்க நல்ல உபதேசத்தை எப்படி சொல்லணும்? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமென். பாருங்க, வேதத்துல இப்ப நான் சொல்ல விரும்புறேன் பாருங்க. செல்வம் தீமை அல்ல, செல்வத்தை தவறாக பயன்படுத்துவது தான் தீமை. பாருங்க, தங்கம் தீமை கிடையாது, அதை தவறா பயன்படுத்திடக்கூடாது. ஆமென். ஆமென். இப்ப நான் சொல்றேன் பாருங்க, வேதத்துல தேவன் யார் யாருக்கெல்லாம் பொண்ணு வெள்ளியும் தந்தாரு, இதை சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் விசுவாசம் வரும். தேவன் வேதத்துல யார் யாருக்கெல்லாம் பொண்ணும் வெள்ளியும் தந்தாரு, ஐஸ்வர்யத்தை தந்தாரு, செல்வ சீமானாக்குனாரு. முதல்ல ஆபிரகாம் என்னங்க? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். எதனால விசுவாசத்தின் தகப்பன் அவர் மாறினாரு? தேவன் எங்க போ சொல்றாருன்னு தெரியல, போன்னு சொன்னாரு, எங்க போக சொல்றாருன்னு தெரியல, ஆனா அவர் சொன்னார்னா நல்லதுதான் சொல்லுவாருன்னு அப்படியே கண்மூடித்தனமா அவருடைய வார்த்தையை விசுவாசிச்சான். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை செழிப்பாக்குவேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் கண்மூடித்தனமா விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீ விசுவாசிக்கலையாமா கண்மூடித்தனமா? எத்தனை பேரு? ஆமென். நீங்க அப்படி விசுவாசிச்சீங்கன்னா ஆபிரகாமின் குமாரர்களா மாறுறோன்னு வேதம் சொல்லுது. ஆமென். ஆமென். அப்ப பாருங்க, அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் நல்லா ஜெபிக்கிற மனிதன், விசுவாசத்தின் தகப்பன். ஆபிரகாமின் மனைவி விசுவாசத்தின் தாய். அவன் நீதிமானாக வாழ்ந்தான், பரிசுத்தவானாக வாழ்ந்தான். அப்படிப்பட்ட தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் வந்து பொன்னையும் வெள்ளியும் தந்து செல்வ சீமானா வாழ வச்சாரா இல்லைங்களாங்க? பாருங்க, இந்த காலத்துல நல்ல இங்க இருக்கிறவங்கள சொல்லல, ஒரு கருத்துக்காக சொல்றேன். ஆம்பளை பிள்ளைய பெத்துட்டோம்ல, எப்படியாவது அவனை 25 வயசுக்கு கரை சேர்த்துட்டோம்னா ஏதோ ஒரு பொண்ணு வரும், ஒரு 30 பவுன் நகையை தூக்கிடலாம், 50 பவுன் நகையை தூக்கிடலாம், காரை தூக்கிடலாம், டௌரியை வாங்கிடலாம் அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் கருத்து. 2 ஆம்பளை புள்ள வந்துருச்சுன்னா வீட்டை மட்டும் கஷ்டப்பட்டு கட்டிடுவோம், வரதெல்லாம் என்ன வரவுதான். 2 ஆம்பளை புள்ள வரப்போகுது, எப்படியும் ஒரு 200 பவுனுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணை பார்த்துருவோம். மகனுக்கு 2 மகனுக்கும் வரவுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நீதிமான் ஆபிரகாம் அப்படி நினைக்கல. தான் மகனுக்கு பொண்ணு தேடுறான் பாருங்க. 10 ஒட்டகத்துல தங்கத்தை எல்லாம் கோல்டெல்லாம் கொட்டி கொடுத்து மருமகளை தேடி கண்டுபிடிச்சி அப்படியே 10 ஒட்டகத்துல இருக்கிற எல்லா கோல்டெல்லாம் கொட்டுனாங்களாம் அந்த பொண்ணுக்கு. பொண்ணுக்கு மட்டும் கொட்டல, பொண்ணுடைய அப்பா லாபானுக்கும் கொட்டி கொடுத்தாங்களாம் நகையெல்லாம். கொடுத்துட்டு பொண்ணை எடுத்துட்டு வராங்க பாருங்க. இப்ப சொல்லுங்க, தங்கம் தப்பா? தங்கத்தை வச்சு அமுக்கி
தினமும் தொட்டு பார்த்து இருக்கா அப்படின்னு தொட்டு பாடுற ஃபீலிங்க்கு இல்லை, கொடுக்கிற இதயம் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு, கொடுத்தார். அவனுக்கு தங்கத்து மேல அவனுக்கு மனசு இல்லை, என்னை விட்டு அவன் பிரிய மாட்டான், விசுவாசத்தை விட்டு பின்வாங்க மாட்டான், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவான், எல்லாமே கொடுத்தாரு. கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ணாரு, இவன் என்ன விசுவாசிக்கிறானா சொத்து மேல மனசு இருக்கா அப்படின்னு தான் பெத்த மகனை கேட்டார். உன் மகனை எனக்கு பலியா கொடுப்பியா? செல்வ சீமான் ஆயிட்டான், பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான், தேசத்திலே நம்பர் 1 பணக்காரன் ஆயிட்டான். இந்த நேரத்தில் ஆண்டவர் கேட்கிறாரு, உன் மகனை எனக்கு தருவியா அப்படின்ற. ஆபிரகாம் சொன்னா, என்னங்க ஆண்டவர் இப்படி கேட்டுட்டீங்க, இந்த வாழ்க்கையவே நீங்க கொடுத்தது, என் மகனை உங்களுக்காக கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாமை தன் மகன் ஈசாக்கை பலிபிடத்திலே கொண்டு போய் கையை காலை கட்டி கத்தியை வச்சு வெட்டி பலி செலுத்துற அளவுக்கு போயிட்டான். ஆண்டவர் சொன்னாரு, இல்லை, உலகத்தின் ஆஸ்தியின் மேலே உன் இதயம் இருக்குதா, என் மேலே உன் இதயம் இருக்குதான்னு செக் பண்ணதான் நான் கேட்டேன். நீ என்னை நேசிக்கிறபடினால இன்னும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னேன், இன்னும் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, இந்த சத்தியத்தில் நீங்க என்ன அறிஞ்சுக்கிறீங்க? ஆசீர்வாதம் தப்பு இல்லை, எவ்வளவு வந்தாலும் தேவன் மேல உறுதியா இருங்க. பாருங்க, நல்ல வேலை வேணும், கர்த்தரை தேடுவாங்க, ஊழியத்துக்கு வருவாங்க, பாருங்க நல்ல வேலை கிடைச்சிரும், நல்ல நிலைமையில வந்துருவாங்க, நல்ல கம்பெனி வந்துடும், நல்ல ஒரு மாசத்துக்கு கோடி கணக்கில் வருமானம் வந்த உடனே சர்ச்சுக்கு வரதை நிப்பாட்டிடுவாங்க, நிறுத்திடுவாங்க, காணிக்க கொடுக்கறத நிப்பாட்டிடுவாங்க. ஏன் தெரியுமா? அவங்க வருமானத்தையும் தசம பாகத்தையும் கணக்கு போட்டு பார்ப்பாங்க. ஒரு மாசம் 1 கோடி வந்துச்சுன்னா சர்ச்சுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 10 லட்சம் கொடுக்கணுமே, 10 லட்சமா ஆண்டவருக்கு கொடுக்கணும். அவன் மனசு கல்லா மாறிடும், அவன் சர்ச்சுக்கு வரதை நிப்பாட்டிடுவான். அவன் குறுக்கு வித்தையை காட்டுவான். என்ன தெரியுமா குறுக்கு வித்தை காட்டுவான்? 10 லட்சம் ஒரு மாசத்துக்கு தசமா கொடுக்கணும்ல, 10 ஏழை பாஸ்டருங்களை செலக்ட் பண்ணுவான். ஏழை பாஸ்டருங்க அவங்கள என் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு 100 ரூபா காணிக்க கொடுத்துருவான். இப்போ இவன் வெளியே சொல்லுவான், நான் ஒரு 10 பாஸ்டர்களுக்கு உதவி செய்கிறேன்னுவான். எவ்வளோ கொடுப்பான்? 500 ரூபா. ஆனால் இவன் உண்மையாக கத்தருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கணும்? 10 லட்சம் கொடுத்துருக்கணும். எப்படி இந்த கிறிஸ்தவர்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஆசீர்வாதத்தில் வந்தவன இப்படி தாங்க எல்லாரும் பண்ணுறாங்க. கிறிஸ்தவத்தில் கலெக்டர் இருக்கிறாங்க, டாக்டர் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பெரும்பாலும் கர்த்தரை விட்டு தூரம் போனவர்கள், ஐஸ்வர்யத்தின் மேல் மயக்கம் வந்தவர்கள், கர்த்தரை உண்மையாய் பின்பற்றாதவர்கள், போலியா பின்பற்றவங்க. ஏன்னா பெரிய காசு காணிக்க கொடுக்க மனசு வரல. ஆனா உலகத்தில் இருக்கிற மனுஷனை நீங்க பாருங்களேன், கோடி கோடியா கொண்டு போயிட்டு விக்கிரகங்களுக்கு கொட்டுறான். அவனுடைய இதயம் சுத்தமா இருக்குது. ஆனா நம்ம சொல்றோம், நம்ம கிறிஸ்தவங்க சொல்றோம், எங்க இதயம் சுத்தமா இருக்குது, ஆனா இவன் கஞ்சத்தனம் பண்றான். கடவுள் காரியத்திலையும் நம்முடைய சிந்தை சின்னதா இருக்குது. அதனால தான் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதமும் சிறுசா இருக்குது. பாருங்க, இதை நான் உங்களுக்கு பேசல, இது உலகத்துல அநேகர் கேட்குறாங்க, அவங்களுக்கு பேசுறேன். யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு இந்த போதனை போயிட்டு இருக்குது. இது உலகத்துக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் போகுது. ஆமென். ஏன்னா என் கசப்பு கொட்டுறதுக்கான இது நேரம் இல்லை. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற பல மக்களுக்காக நான் பேசி கொண்டிருக்கிறேன். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறாரு? இப்போ இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சிங்க? தேவன் நீதிமானை செல்வ சீமான் ஆக்குறார். ஆபிரகாம் சொல்லல நான் செல்வ சீமான் அப்படின்னு அவன் போய் வெளியே சொன்னானா? நான் பெரிய செல்வ சீமான் அவன் சொன்னானா? அவனுடைய வேலைக்காரர்கள் சொன்னார்கள், ஊர்ல இருக்கிறவங்க சொல்றாங்க, ஆபிரகாமுடைய மனைவி செத்து போயிட்டா. செத்து போனோடனே கண்ணீரோடு அங்க இருக்கிற ஜனங்கிட்ட கேட்கிறான், என் மனைவியை புதைக்க ஒரு இடம் தருவீங்களா? என்னங்க நீங்க கேட்டீங்க, நீங்க மகா பிரபு, நீங்க எதை பாக்குறீங்களோ எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. அவன் சொன்னான், இல்ல இல்ல இல்ல, நீங்க காசுக்கு கொடுங்கன்னு அவன் விலைக்கு வாங்கி தன் மனைவியை புதைத்தான். ஜனங்க சொல்றாங்க, பெரிய ஆளுங்க, நீங்கெல்லாம் கேட்கணுமாங்க, எதை வேணா எடுத்துக்குங்க அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு தேவ மனிதனை தேவன் உயர்த்தி வச்சிருந்தார். தேவன் உங்களை குறிச்ச சித்தம் உங்களை அந்த அளவுக்கு உயர்த்தணும். ஆமென். ஒரு உதாரணத்துக்கு பெரம்பலூர்லயே நான் தான் நம்பர் 1 பணக்காரனா இருக்கிறேன்னு வச்சுக்கங்களேன்.
இந்த அசூர்ல போயிட்டு இவ்வளவு பாடுபட வேண்டியதா? பிச்சைக்காரன் வேஷம்ல நம்ம அங்க அவ்வளோ கஷ்டப்படுறோமே அசூர் ஊழியத்துல. இப்போ போய் நான் நின்னேன், என் கூட நீங்கள் 10 பேர் நின்னீங்கன்னா என்ன நடக்கும்? பெரம்பலூர்லேயே நம்பர் 1 கோடீஸ்வரன். அசூரில் ஒரு ஊழியத்தை நடத்துறதுக்கு போயிட்டு நம்ம இப்போ வழக்கம் போல் நடத்துகிற அந்த கட்டடத்தில் போய் நிற்கிறோம். என்ன நடக்கும்? ஊரில் இருக்கிற அத்தனை பேர் வந்து விழுவான். நாங்கள் ஊரில் இருக்கிற அத்தனை பேர் வந்து காலில் விழுவான். எல்லாரும் உள்ள உட்காரு, மைக்கை பிடிச்சி சுவிசேஷத்தை சொல்லிட்டு அத்தனை பேருக்கும் சோறை போடு. இப்போ முடியாதது அப்போ முடியுது. அந்த வாழ்க்கை அப்போ கரெக்டாக தப்பா சொல்லுங்க? இதை விட வேற என்ன உங்களுக்கு விளக்க முடியும்? நான் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில இருந்தேன்னா ஒவ்வொரு கிராமத்திலையும் சபையை உருவாக்குவேன். அப்படி ரோஸ்ராய் கார்ல போய் அப்படி இறங்கின, யாரா அவரு ஒரு பெரிய ஃபாதர்ரா அப்படின்னு. அந்த ஃபாதர் இறங்கின உடனே ஊரே ஒரு இந்த என்னங்க வந்து இந்த ஊர்ல ஒரு கோயிலை கட்ட போறேன், இடத்த யார் தரீங்களா அவனுக்கு இடத்த விட 10 மடங்கு பணத்தை கொடுக்குறேன், இடத்து காசோட 10 மடங்கு காசு கொடுக்குறேன், இந்த சர்ச்சுக்கு கொடுக்குற இடத்துல இருக்கிற பெரிய இடத்த வாங்குறேன், அந்த இடத்துல ஒரு 1000 வீடை கட்டி கொடுக்குறேன், சர்ச்சும் கட்டுறேன், ஒரு 1000 வீடும் கட்டுறேன் அப்படின்னா 1000 வீடை கட்டி கொடுக்குறவன் 1000 பேர் குடியிருந்தானா 1000 பேர் சர்ச்சுக்கு வர மாட்டான்? கடவுள் இவரை ஆசீர்வச்சிருக்கிறாரியா, இவர்கிட்ட போனாதான் சோறு கிடைக்கும், ட்ரெஸ் கிடைக்கும்யா, வீடு கிடைக்கும்ன்றான். யாரையா கொடுப்பா? எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப சொல்லுங்க, ஆசீர்வாதம் தேவையா இல்லையா? தேவை. இயேசுவை சும்மாவாங்க தேடினாங்க? இயேசுவை உண்மையா மக்கள் தேடி இருந்தா அவரை சிலுவையில் அடிச்சிருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. அடிச்சிருக்க மாட்டாங்க. ஏன் இயேசுவை தேடினாங்க? உண்மையா தேடினாங்களா? 12 சீஷர்கள் உண்மையா தேடினாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் ஓடுனாங்க அவரை பிடிச்ச உடனே? அற்புதம் நடந்துச்சு. தினந்தோறும் பணம் வந்துச்சு. யூதாஸ் காரியத்து பையில பணம் சேர்ந்துட்டு கடந்துச்சு. இந்த ஆள் கூட போனா லைஃப் நல்லா சுகமா இருக்குதுடா. வேற ஒரு ரபி கூட போயிட்டு சீஷர்ல இருந்தா அந்த ரபி சொல்வாரு, சனிக்கிழமை சாப்பிடாத. ஆனா இயேசு கிட்ட இருக்கிற சீஷர்கள் சொல்றாரு, நீ எப்பவுனா சாப்பிடுறா, ஜாலியா இருறான்றாரு. இவர்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க, ஏங்க உங்க சீஷர்கள் வந்து உபவாசம் இருக்க மாட்டேங்கிறாங்க, ஓய்வு நாள்ல சாப்பிடுறாங்கன்னா, நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. நல்ல வாழ்க்கை கிடைச்சிச்சு, எல்லாம் நிறைவு கிடைச்சிச்சு. அதனாலதான் இயேசு கூட 12 சீஷர்கள் இருந்தாங்க. ஜனங்க திரள் ஓடுனாங்களே, உண்மையா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு ஓடுனாங்க. நீங்க நினைக்கிறீங்க? அவர் போதகம் பண்ணுவாரு, நல்லா இருக்குது, சூப்பரா போதிக்கிறாரு, ஒரு கடுகு வச்சு போதிக்கிறாரு, போதனையில என்ஜாய் பண்ணாங்க, நல்லா அழகா போதிக்கிறாரு. அதோட மட்டும் அவர் விடுறது இல்லையா? முடிஞ்ச உடனே சாப்பாடு கொடுத்துருவாரு. என்னதுங்க? முடிஞ்ச உடனே சாப்பாடு கொடுத்துருவாரு, மீனை கொடுக்குறாரு, அப்பத்தை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்ல, முடிஞ்ச உடனே எங்க வியாதிக்கு எல்லாமே ஜெபம் பண்றாரு. அங்க போனா கேரண்டி. என்ன கேரண்டி? நிச்சயம், அற்புத சுக நிச்சயம். இயேசு கிட்ட போனா வாழ்க்கை மாற்ற நிச்சயம்ன்ற அந்த ஒரே நோக்கத்துக்காக தான் அவரை பின்பற்றினாங்க. அதனாலதான் கடைசியில அவரை சிலுவையில் அடிக்கும் பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடுனாங்க. இந்த உலகம் எல்லாம் சுயநலமா தான் இயேசுவை நம்புது. அப்பனா நானும் ஒரு கோடீஸ்வரனா மாறி 1000 பேருக்கு வீடை கட்டி கொடுக்குறேன், ஒரு பெரிய சர்ச்சை கட்டுறேன், கோடிக்கணக்கு பணத்துல மக்கள் என்ன தேடி வராங்கன்னா சுயநலமா தான் வருவாங்க. ஆனா எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்களா? நான் சொல்ல வர எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாம் நன்மைக்கு தான் வருவாங்க. வரட்டும், இயேசுவை அறிஞ்சிக்கிறான், 1000 பேர் வரான், அதுல 100 பேர் சத்தியத்துக்காக நின்னா அது எனக்கு சந்தோஷம்ன்றேன். 900 பேர் துரோகியா மாறுறானா மாறட்டும்ன்ற. எனக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்துல ஆசீர்வாதத்துல நான் கடவுளுக்கு உண்மையா இருக்கிறேன்றேன். என்னங்க? இந்த வாழ்க்கை கரெக்டா இல்லையாங்க? கரெக்ட். பாருங்க, 2வது மனுஷனுக்கு வரேன். தாவீது. தாவீதுன்னா என்ன வருது உங்களுக்கு? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அவன் தேவனை பாடி துதிக்கிறவன், தேவனுக்கு நண்பன். ஆமென். அவன் வந்து கர்த்தருக்கு
ரொம்ப நெருக்கமானவன். அவனுடைய சந்ததியில தான் இயேசுவே பிறந்தார். பரிசுத்த வாழ்க்கைக்கு, ஆளுகைக்கு, தேவனுடைய வசனங்களை இன்பமாய் பாடினது எல்லாமே தாவீதுக்கு சொந்தமானது. அவன் ஒரு நீதிமானா வாழ்ந்தான், பரிசுத்தமானா வாழ்ந்தான். அவனுடைய வாழ்க்கையில, அவனுடைய கையில பொன்னும் வெள்ளியும் திரளாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்தை கட்ட தங்கத்தை அவன் கொட்டி வச்சிருந்தானா. கவனிக்கிறீங்களாமா? தங்கத்தை கொட்டி வச்சிருந்தானா. யாருக்கு தங்கம் கொட்டி வச்சிருந்தாரு? பரிசுத்தவான், தேவனுடைய ஆலயத்தை கட்ட. இப்ப சொல்லுங்க, யாருக்கு தங்கம் இருந்தது? தேவனுக்கு நண்பனாக இருந்தவன் இடத்துல. அப்போ உங்களிடத்துல இருக்கக்கூடாதா? நீங்க நீதிமான் இல்லையா? பரிசுத்தவான் இல்லையா? தேவன் உங்களை நேசிக்கலையா? தாவீதுக்கு ஒரு நீதி, ஆபிரகாமுக்கு ஒரு நீதி, உங்களுக்கு ஒரு நீதியா? ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு வேஷம் போடுறாரு ஆண்டவரு. கேள்வி வருதா இல்லைங்களாங்க? ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி அவரு நன்மை செய்கிறாரா? தகுதி தரம் பார்த்து செய்கிறாரா? இல்லை. அவர்களுக்கெல்லாம் சத்தியம் புரிந்தது, தேவனுக்கு உண்மையா இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு உன் வீட்டுல தாவீது மாதிரி தங்கமும் வெள்ளியும் கொட்டி வச்சிருந்தா உன் மனப்பான்மை எப்படி இருந்திருக்கும்? ஊழியக்காரங்களை மதிச்சிருப்பீங்களா? கிறிஸ்தவங்களை மதிச்சிருப்பீங்களா? ஊர்ல இருக்கிற மக்களை மதிச்சிருப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. தாவீதுக்கு அவ்வளவும் கொட்டி இருந்த பொழுதும் அவன் தேவனுக்கு தன்னை தாழ்த்தி இருந்தான். இதயம் தான் முக்கியம். தங்கம் இருக்குது இல்லைன்றது முக்கியம் கிடையாது. எத்தனை பேருக்கு ஆண்டவர் பேசுறாரு? மூணாவது ஒரு ஆளுக்கு வரம் பாருங்க, அப்படியே காமிச்சுக்கிட்டே போவேன் நான். அவ்வளோ வசனம் இருக்குது. ஆனா இவ்வளோ வசனமும் குறை சொல்றவனுக்கு தெரியாது. ஒன்னே ஒன்று சொல்வான், தங்கம் பாவான்ருவான். யார் காப்பாத்துறது அவங்கள? பாருங்க, சாலமோன் கையில சகல விதமான தங்கமும் இருந்துச்சான். உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கொண்டு வந்து அவனுக்கு கொட்டினாங்களாம். அந்த சாலமோன் தேவனுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான். ஆண்டவரே, ஆண்டவர் தரிசனத்தில் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? அவன் சொல்றான், ஆண்டவரே, இந்த ஜனங்களை, நான் சின்ன பையனா இருக்கிறேன், இந்த ஜனங்களை நீதியா, நேர்மையா, நியாயமா ஆளுகை செய்யறதுக்கு எனக்கு ஞானம் வேணும்னு கேட்டானா. ஆண்டவர் சொல்றாரு, நீ ராஜாவா இருந்து நீ மற்றவங்கள மாதிரி தங்கம் வேணும், அப்படி வேணும், ஐஸ்வர்யம் வேணும் நீ கேட்கல. இந்த ஜனங்களை ஆளுகை செய்ய, நல்லது செய்ய ஞானம் வேணும்னு கேட்ட பாத்தியா? அதனால நீ கேட்ட ஞானத்தை தரேன். உன்ன மாதிரி இந்த உலகத்தில் ஒரு ஞானவான் பிறந்தது இல்லை, பிறக்க போறது இல்லை. அப்படிப்பட்ட ஞானத்தை தரேன். நீ கேட்காத கேளாத ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்கு தரேன்னு சொன்னேன். பாருங்க எப்படிப்பட்ட இதயம். இந்த இதயத்துக்கு ஆண்டவர் கொடுத்தார் ஐஸ்வர்யத்தை, சகலவித பொண்ணையும் கொடுத்தார். அவன் தேவனுடைய ஆலயத்தை தங்கத்திலேயே கட்டினானா. ஆமென். அவன் அரண்மனையை தங்கத்திலேயே கட்டினானா. ஏன்னா அவன் மேல் தேவன் பிரியமாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம அவருடைய கிருபையை பூரணமா விசுவாசிக்கும் போது, அவருடைய புதிய உடன்படிக்கையை நீங்க உறுதியாய் நீங்கள் நம்பும் பொழுது, உங்க வாழ்க்கையில இந்த பரிசுத்தவான்களுக்கு தந்ததெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த பொன் எதற்குன்னா தேவனுடைய மகிமை. உடன்படிக்கை பெட்டியை பொண்ணுனால மூடி வச்சிருந்தாங்க, பரிசுத்த ஸ்தலத்தை பொண்ணுனால அலங்கரிச்சு வச்சிருந்தாங்க. அதுக்கு அர்த்தம் மகிமை. அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் தான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. இந்த உடம்பு என்னங்க? உடன்படிக்கை பெட்டி. இதுக்குள்ள தேவன் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஸ்தலம் என்பது நம்முடைய சரீரம் தான். நமக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார். அதனால இந்த சரீரத்தை தேவன் பொண்ணுனாலும் அவர் அலங்கரிக்க விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய ஆலயத்துக்கு உள்ளே உடன்படிக்கை பெட்டியை வெளியே எல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கத்தினாலே அது மூடி வச்சிருக்கணும். தங்கத்தை உருக்கி அதை மெல்ட் ஆக்கி அது மேலே பூசி வச்சிருக்கணும்னு வேதம் சொல்லுது. கர்த்தர், நீங்க தான் இன்னைக்கு அவருடைய ஆலயமா இருக்கிறீங்க.
உங்களை அவர் எந்த அளவுக்கு அலங்கரிக்க விரும்புவார் யோசிச்சு பாருங்க. புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டு ஆலயத்தில் தங்கத்தினால அலங்கரிங்கன்னு வேதம் சொல்லுதுங்க. புதிய ஏற்பாட்டு சொல்லுது நீங்கள் தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம்னு சொல்லுது. தேவன் ஒருவர் தானே பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும். அப்போ பழைய ஏற்பாட்டில் கட்டடத்தை ஆலயமா வச்சிருந்தாரு, புதிய ஏற்பாட்டில் நம்ம ஆலயமா வச்சிருக்கிறாரு, நமக்குள்ள ஒரு வாசம் பண்றாரு. அப்போ உங்க வாழ்க்கையில பொன்னும் வெள்ளியும் கொண்டு வந்து சேர்க்க முடியுமா? முடியாதா? முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில இருந்து விடுதலை ஆகி ஓடுங்கடான்னு விரட்டி விட்டுருக்கலாம்ல. ஏன் ஆண்டவர் சொன்னார் ஒவ்வொரு வீட்லயும் நீ கேளுனாரு. ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற தங்கத்தை எல்லாம் ஆண்டவர் இலவசமா வாங்கி கொடுத்தாரு. எகிப்து தேசத்துல ஒரு கோல்டு கூட இல்லையா, எல்லாத்தையும் எடுத்து இஸ்ரவேல் ஜனங்க கையில கொடுத்துட்டாங்களாம். அந்த தங்கத்தை கொடுத்தது தேவன், அந்த தங்கத்தை ஆலயத்தை கட்ட கேட்டதும் தேவன். ஆமென், ஆமென். ஆனால்தான் தாவீது சொல்றான், தேவனே உம்முடைய ஆலயத்தை கட்டுவதற்கு என்னிடத்திலும் இருக்கிற எல்லாவற்றையும் மன உற்சாகமாய் தருகிறேன், என்னிடத்தில் இருப்பதெல்லாம் நீர் கொடுத்தது. ஆமென். யாருக்கு தெரியுமா? அவர் பொன்னையும் வெள்ளியையும் ஐஸ்வர்யத்தையும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் தருவாரு. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கர்த்தருடையது, எல்லாமே அவரால் வந்தது அப்படின்ற அந்த எண்ணம் எந்த மனுஷங்களுக்குலாம் இருக்குதோ அவங்களெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஓ, என் தங்கத்தை நான் கொடுக்க மாட்டேன், என் காசை நான் கொடுக்க மாட்டேன். நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை எடுத்துட்டு வர்றது இல்லையாம, யூடியூபுக்கு சொல்றேன். ஏன்னா மெய் மறந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பிரசங்கியார் வந்து என்னை அறியாமல கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாருன்னா பணத்தை நான் ஆண்டவருக்கு நான் கொடுத்துருவேன். அதனால விவரமா எடுத்துட்டு வர மாட்டாங்களாம். சண்டே கோல்டு ஏன் போட்டு வர மாட்டாங்கன்னா, கர்த்தர் பேசிட்டாருன்னா ஒருவேளை கொடுத்து ஆகணுமே, அதனால போட்டுட்டு வரதே இல்லை. டெக்னிக்கலா நான் வந்துடுறேன், அவ்வளோ டெக்னிக்கலா இருக்கிறாங்களாம். அப்படிப்பட்ட டெக்னிக்கலா இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், நீ கொடுக்கறத வச்சு அவர் ஆலயத்தையோ அவருடைய ராஜ்யத்தையோ ஊழியத்தை கட்டணுன்ற அவசியம் கிடையாது. கஞ்சனை வச்சு ஆண்டவர் எதையுமே செய்ய மாட்டாரு. ஆமென், ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஆமா, பாருங்க, ஆரோன் தங்கத்தை ஜனங்களுக்கு விக்கிரகமா மாத்தி கொடுத்தான். மோசே தேவனுடைய மலைக்கு ஏறினார் பாருங்க, இறங்கல, லேட் ஆயிடுச்சு. லேட் ஆடின உடனே எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் தங்கத்தை எடுத்துட்டு வாங்கன்னு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க பாருங்க. தங்கத்துல பொண்ணு தங்க கண்ணுக்குட்டியை செஞ்சு இதான் உங்க கடவுள்ட்டான். இதுதான் பாவம். கோல்டு அவங்க கையில வச்சிருந்தது பாவம் இல்ல, விக்கிரகமா மாறிடுச்சு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா போதகர்கள், பாஸ்டர்மார்கள் விசுவாசிங்களுக்கு விக்கிரகமா இருப்பார். எங்க பாஸ்டர் வந்தாருன்னா, எங்க வீட்டுல காலை வச்சாருன்னா, அவரு ஜெபம் பண்ணினாருன்னா, அவரு அப்படியேவோ இப்படியோவோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுதான் விக்கிரகம். தேவன் உன்னை தொட்டுட்டாரு, தேவன் உன் வாழ்க்கையில வந்துட்டாரு, உன் வாழ்க்கையில இனி ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்கும். ஆமென். ஒரு பாஸ்டர் தலையில கை வைக்கிற இதெல்லாம் நியாயப்பிரமாணம், பாரம்பரியம். இதுதான் பாவம். மனிதனை பின்தொடர்வது எல்லாம் பாவம். நீங்க என்ன பின்தொடரக்கூடாது, நான் உங்களை பின்தொடரக்கூடாது. நாம் எல்லாரும் பின்தொடரக்கூடிய இயேசுவை பின்தொடர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இதுதான் பாவம். இயேசு ராஜாவாக இந்த பூமியில பிறந்த பொழுது அவருடைய பாதத்துல பொன்னையும் வெள்ளியையும் கொண்டு வந்து வச்சாங்க. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு நாமும் ராஜாக்களாக இருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினால நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். நம்முடைய பாதத்தில் தேவன் பொன்னையும் வெள்ளியையும் அற்புதமாய் கொண்டு வந்து வைப்பார், ஆசீர்வாதமாய் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமென். பாருங்க, ஒரு பாஸ்டர் சொல்றாரு, எப்படி சர்ச்சை கட்ட போறோம்னு தெரியல, ஒரே ஃபேமிலி 100 பவுன் கோல்டு ஒரு சுர்கேஸ்ல கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். என்னங்க, சர்ச்சு கட்டும் போது 100 பவுன் கோல்ட ஒரு ஃபேமிலி சுர்கேஸ்ல வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். சாட்சி சொல்றாரு. அது என்ன சாட்சி தெரியுமா? ஒய்ஃப் மட்டும் 25 பவுன் எடுத்துட்டு வந்து பாஸ்டர் கையில கொடுத்தாங்களாம். ஒய்ஃப் மட்டும். அந்த பாஸ்டர் சொன்னாராம், நான் ரொம்ப நேசிக்கிற பாஸ்டர் அவரு, நான் வாலிபனா இருக்கும்போது சர்ச்சுக்கு போயிருக்கிறேன். அந்த பாஸ்டர் சொன்னாராம், நீங்க மட்டும் கொடுக்க, உங்க கணவனுக்கு தெரியுமா இந்த கோல்டு கொடுக்கறதுன்னு கேட்டாராம். 25 பவுனு
கோல்டு கொடுத்தாங்களாம் சர்ச்சு கட்ட. உங்கள் வீட்டுக்காருக்கு தெரியுமான்னு கேட்டாராம். இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் வடநாட்டில் இருக்கிறாரு, அவருக்கு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொன்னால் அதெல்லாம் ஏற்றுக்குவார் அப்படின்னு சொன்னாங்களே. இல்லை, உங்கள் வீட்டுக்காருடைய அனுமதியோடு கொடுங்கள் என்று சொன்னாராம். கொஞ்ச நாள்ல அவங்க வீட்டுக்காரும் வந்து புருஷன் பொண்டாட்டியும் சேர்த்து 100 பவுனா கொடுத்தாங்களாம். 25 பவுன் கணவனு மனைவியுமா 100 பவுன் கொடுத்தாங்களாம். பாருங்க எவ்வளவு நல்ல தேவன். அந்த ஊழியக்காருடைய மனநிலை பார்த்தீங்களா? 25 பவுன் வந்துருச்சு, டக்குன்னு சோத்திரம் போட்டு இழுக்கல. அவர் யோசிச்சார் ஞானமா, புருஷன் நாளைக்கு வந்து பிரச்சனை பண்ணானா சபையில, புருஷன் பொண்டாட்டியா ஒரு மனதோடு கொண்டு வாங்க. அனனியா சப்பீரால் அந்த காசு விஷயத்துல என்ன பண்ணினாங்க, 2 பேருக்கும் முரண்பாடு இருந்துச்சு. அப்படி வந்துடக்கூடாதுன்னு நினைச்சாரு. புருஷனும் மனைவியும் ஒற்றுமையாக வரும்போது அந்த அம்மா சொல்லியிருக்கோம், போயிட்டு ஒரு வேளை கணவனுக்கிட்ட 25 பவுனை எடுத்துட்டு போனா பாஸ்டர் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, உங்க வீட்டுக்காருக்கு தெரியுமான்னு கேட்டார். தெரியாதுன்னு சொன்னேன். 2 பேரும் ஒற்றுமையா கொடுத்தால் வாங்குவேன், தனியா கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த கணவர் சொல்லியிருப்பாரு, அப்படிப்பட்ட ஊழியர்னா அவர் உண்மையான ஊழியராக இருப்பாரு, நானும் வரேன், நம்ம அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போவோம், நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கோல்டையும் அந்த சர்ச்சுக்கு கொடுப்போம். அது நல்ல சபை. ஆமென். இது நல்ல சபை. இந்த நல்ல சபைக்கு கர்த்தர் பல மடங்கு கோல்டு தருவாரு, பல மடங்கு லட்சம் கோடிகளை பணம் தருவாரு, கர்த்தர் அற்புதமா தருவாரு. வெளியே இருந்து எனக்கு பல ஆசீர்வாதங்கள் வரப்போகுது. ஆனா நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றது, உங்கள் மூலமாக வரணும். நான் ஜெபம் பண்றேன் எப்ப தெரியுமா? நீங்க ஆசீர்வாதமான நிலைமையில வரணும். நீங்க நல்ல நிலைமையில வாழும் பொழுது நீங்க கொடுக்கணும். அதுதான் சபையினுடைய தேவனுடைய சித்தம். இந்த சர்ச்சைக்கு கஷ்டமான சூழ்நிலையில வந்தாங்க, இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இங்கதான் அவங்க நல்ல நிலைமையில வந்தாங்க. இந்த இடத்துல வந்து அவங்க நல்ல நிலைமையில வந்து இந்த சபைக்கு கொடுக்கறாங்கன்னும் போது அதுதான் என்னுடைய ஊழியத்துக்கு அங்கீகாரம். காசு பிரச்சனை இல்லை, கர்த்தர் எங்க இருந்து வந்தா அற்புதமா அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நான் நிறைய காரியத்தை நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில கண்டுபிடிச்சேன். மனசு உடைஞ்சி ஒரு மணி நேரம் கட்டிலுக்கு கீழே என் தலையை சாய்ச்சிட்டு உக்காந்தன்னா போதும், ஒரு அற்புதம் நடந்துருது. ஆமென். ஜபம்லாம் பண்றது இல்லை, அமைதியெல்லாம் உக்காந்துட்டேன்னா போதும். ஒரு மணி நேரம் அப்படியே உட்காருவேன், முட்டி போடுவேன், படுப்பேன், ஒரு இடத்த விட்டு ஏந்திரிக்க மாட்டேன். ஆண்டவருக்கு புரிஞ்சிடும், இவன் வந்து அடம் பிடிக்கிறான், இவனுக்கு இந்த தேவை வேணும்னு சந்திச்சிடுறாரு. ஆமென். கத்துறது இல்லை, கூப்பாடு போடுறது ஒண்ணுமே இல்லை, சைலண்டா உட்காந்துருவேன். அதனால ஒவ்வொரு காரியத்துக்கு நான் அப்படி உட்காந்து நான் வாழ்க்கையில சாதிச்சிருவேன் நான் ஆண்டவர்கிட்ட. ஆனால் நீங்கள் ஆசீர்வாதமாக மாற வேண்டும். என் வாழ்க்கைக்கு மாற்றத்துக்கு நான் எப்படி வரணும்னு கண்டுபிடிச்சிட்டேன், உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஆமென் சொல்வீங்களா? ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க பாருங்க. ராகேலை போல அப்பாவுடைய தங்கத்தை அவ திருடிட்டு வந்துட்டா, தெரியும் தான் இல்லைங்களா? அவ கிளம்பி வரும்போது அப்பாவுடைய தங்கத்தை திருடிட்டு வந்துட்டா. அது தப்பு. தங்கத்துக்காக குறுக்கு வழியில போகக்கூடாது. தேவனுடைய பலத்துல கிருபையினால சம்பாதிக்க தேவன் பலன் தருவாரு. பொண்ணு வெள்ளியும் தேவனுடையது. அவரிடத்துல நீங்க கேட்டீங்கன்னா அவர் அற்புதமா தருவாரு. ஆமென். சவுலை போல, கேயாசியை போல, ஆகானை போல தங்கத்தையும் விலையேற பெற்ற காரியத்தையும் திருடக்கூடாது, சாபத்திலிருந்து திருடக்கூடாது. ஆமென். இச்சிக்க கூடாது. பவுல் என்ன பண்ணா, பெலிஸ்தர்கிட்ட இருந்து எது எடுக்கக்கூடாதுன்னு அவன் திருடிட்டான், ராஜ்யம் போயிருச்சு இல்லையா? கேயாசி என்ன பண்ணா, நாகமானுடைய தங்கத்தை அவன் வஞ்சித்தான், குஷ்டரோகம் வந்துருச்சு. ஆகான் எரிகோவில இருந்து தீட்டானது எடுக்கக்கூடாதுன்னு திருடிட்டான், அவன் சாகடிக்கப்பட்டான். தேவனுக்கு சித்தம் இல்லாம குறுக்கு வழியில ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில வந்துச்சுன்னா அவன் வாழ்க்கையில சாபம் வரும். ஆனால் தேவனிடத்துல கேட்டு வருகிற ஆசீர்வாதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில நிம்மதியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அது தொடர்ந்து உன்னை மேல மேல வாழ வைக்கும். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. பாருங்க, தங்கத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று தன்னுடைய சரீரத்திலே அணிந்து கொண்டு நான் என்ன பண்றது, அதன் மேல் அடிமையாக பெருமையாக வாழக்கூடாது. தங்கம் என்கிட்ட இருக்குது, அதை நான் போட்டுக்கிட்டு 4 பேர் பார்க்குற மாதிரி பந்தா கட்டக்கூடாது.
அதுக்கு அடிமை என்று அர்த்தம். அதுதான் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. தங்கத்தை அணிவது தவறல்ல, தங்கம் ஆரோக்கியமானது. பாடியில அந்த தங்கம் இருக்கிறது சரீரத்துக்கு ஒரு ஆரோக்கியம். அதனால்தான் தேவன் தங்கம் நல்லது என்று சொன்னார். ஆமென். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள். எசேக்கியாவுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். 2 நாளாகமம் 32:27. எசேக்கியா அவன் வாழ்ந்த காலத்திலே அவன் உண்மையும் உத்தமமாய் தேவனுக்கு இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில தேவன் மிகுதியான ஐஸ்வர்யத்தையும் பொன்னையும் வெள்ளியையும் ரத்தினங்களையும் கந்த வர்க்கங்களையும் கேடகங்களையும் வினோதமான ஆபரணங்களையும் பொக்கிஷ சாலையில நிரப்பி வைத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யோபுனுடைய வாழ்க்கையை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய பார்வையில உண்மையும் உத்தமமா இருந்தான், பரிசுத்தவானா இருந்தான். யோபுவை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து பிசாசே போய் தேவன்கிட்ட பேசினா, நீங்க அவன் உண்மை உத்தமமா இருக்கிறான், நீங்க அவனை ஆசீர்வச்சனாலதான் அவன் உண்மையா இருக்கிறான்லாம் சொன்னான். அவனை பிசாசு சோதிச்சான். ஆனா கடைசியில தேவன் அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றும் பொழுது யோபு 42:11 சொல்லுகிறது, அவனை சுற்றிலும் இருந்த ஜனங்கள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணங்களையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அவன் இழந்த ஐஸ்வர்யத்தை விட இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் அவனுக்கு தந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் நம்மை ஏழ்மையில் வாழ விரும்பவில்லை, அவர் ஆசீர்வாதத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென் சொல்வீங்களா? என்ன தூக்கத்தில் எழும்பினால் நான் இதுதான் சொல்லுவேன். ஆமென் சொல்லுவேன். என் இதயம் தெளிவா இருக்குது, என் சிந்தை தெளிவா இருக்குது, தேவனுக்கும் எனக்கும் உறவு கரெக்டா இருக்குது. நான் எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். நிறைய போதகர்கள் அவருடைய சத்தியத்தை தைரியமா பேசுறது இல்லை. ஏன் தெரியுமா? நான் ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதத்தை பேசினேன்னா அவங்க எனக்கு எதிரியா ஆயிடுவாங்க. எனக்கு நிறைய பேர் எதிரி ஆயிட்டாங்க, என்ன நிறைய பேர் என்னை இப்போ வெறுத்துட்டாங்க, நிறைய பேருக்கு என்ன பிடிக்கல. எனக்கு கவலை இல்லை, என் ஏசப்பா தான் என்னை நேசிக்கிறாரு. இது வரைக்கும் இந்த 46 வருஷம் என் தேவைகளை சந்தித்தவர் ஆண்டவர் தான், இன்னமும் அவர் தான் சந்திப்பாரு. நான் நல்லவன் கெட்டவன் மார்க் போடுறவன் எனக்கு ₹1 கொடுத்ததில்லை. உன்னை நல்லவன் கெட்டவன் உன் வாழ்க்கை விமர்சிக்கிறவன் உனக்கு ஏதாவது ஒருவேளை சோறு போட்டிருக்கிறானான்னு யோசிச்சுப்பாரு. எவனுக்கும் பயப்படாத, தேவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம், கர்த்தருக்கு பயப்படுவதே ஆசீர்வாதம், கர்த்தருக்கு பயப்படுவதே தீர்க்க ஆயுசு, கர்த்தருக்கு பயப்படுவதே ஐஸ்வர்யம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க யாருக்கு பயப்பட போறீங்க? கர்த்தருடைய சத்தியத்துக்கு பயப்படுங்க, அது உங்களை ஆசீர்வதிக்கும். மனிதர்கள் இன்னைக்கு கொடுப்பாங்க, நாளைக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் நமக்கு கொடுப்பதற்கான பல கோடிக்கணக்கான மக்களை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். ஆண்டவர் நேற்று தினத்துல சொன்னாரு, இந்த மக்கள் போயிட்டாங்க, அந்த மக்கள் போயிட்டாங்கன்னா நீ கவலைப்படாத, ஒவ்வொருத்தரையும் நான் சபைக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அந்த நோக்கம் முடிஞ்சிச்சா அவன் வெளியே போயிட்டே இருப்பான் அப்படின்றார். ஒரு சிலரை நான் நிரந்தரமா கொடுப்பேன், ஒரு சிலரை உன் தேவைகளுக்காக கொடுத்துருப்பேன். நீ அவன் தான் நிரந்தரம் நினைக்காத. நான் லைஃப் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இவெல்லாம் இந்த காலத்துக்காக கர்த்தர் கொடுக்கப்பட்ட ஆள் போல இருக்குது. இப்ப ரொம்ப தெளிவா இருக்கிறேன். யாரு வந்தாலும் பிரச்சனை இல்லை, யாரு போனாலும் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் தேவனுடைய திட்டம் இல்லாம ஒரு காரியம் கூட நடக்கல, எல்லாமே அவருடைய பிளான் படி நடக்குது. நீங்க கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும்னு கர்த்தர் கொடுத்திருந்தாருன்னா நீங்க இருப்பீங்க. இல்ல நீங்க கடைசி வரைக்கும் இருக்கணும்ன்ற நோக்கம் இல்லைன்னா நீங்க கண்டிப்பா வெளியே போவீங்க. இதை என்னால தடுத்து நிறுத்த முடியாது. இது தேவனுடைய சித்தம். எத்தனை பேர் புரியுது? உங்களை யாரையும் இழக்க நான் விரும்பல, நீங்க எல்லாம் இருக்கணும்னு விரும்புறேன். நான் விரும்பினாலும் அது நடக்காது, தேவனுடைய சித்தம் நடக்கும். ஆமென். ஆனா அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் இந்த ஊழியத்தில் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நான் ஓடி உழைச்சி ஊழியம் செஞ்சு கொண்டு வர போறதில்ல, அவருடைய கிருபையில அற்புதமா கொண்டு வருவார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமா. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன், நான் சொல்ல விரும்புறேன், நிறைய உங்ககிட்ட பேச விரும்புறேன். டைம் இல்ல, டைமும் நம்ம கூட நிக்க விரும்ப மாட்டேங்குது, அது ஓட விரும்புது. நாம அதை இழுத்து பிடிக்க விரும்புறோம், அது முடிய மாட்டேங்குது. பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுடைய செழிப்பு இருந்துச்சுன்னா, இந்த உலகத்துல கஷ்ட காலம் சூழ்நிலைகளை மாறும் பொழுது இந்த உலகத்துக்கு உதவி செய்கிற மனிதனா அந்த மனுஷன் மாறுறான்.
உதாரணத்துக்கு பாருங்க, இந்த உலகத்துல பெரிய வியாதி வந்துருச்சு, பெரிய கஷ்டம் வந்துருச்சு, பெரிய அழிவு வந்தப்போ உதவி தொகையை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க, மருத்துவத்துக்கு உதவி செய்யறாங்க, படிப்புக்கு உதவி செய்யறாங்க, உணவுக்கு உதவி செய்யறாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சினிமா துறையில பெரிய ஸ்டாரு, பெரிய பிசினஸ் மேனு நிவாரண நிதியா கொடுக்கிறாரு, இவர் இந்த நிவாரணம் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப பாருங்க, பெரிய பஞ்ச காலம், கஷ்ட காலம், வியாதி காலம் வரும்போது பெரிய பணக்காரன்லாம் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறான். ஆனா கிறிஸ்தவங்களா இருக்கிற நம்ம அந்த கஷ்ட காலம் வரும்போது கவர்மெண்ட் கிட்ட கையேந்துரும். இப்ப புரியுதா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க கையில ஏன் இருக்கணும்னு? ஆனா எந்த வியாதி வந்தாலும் பணக்காரன் 4 பேர் கொடுக்குற இடத்துல இருக்கிறான். ஆனா நம்ம கஷ்டம் வந்துருச்சா கையேந்திர நிலைமையில இருக்கிறோம். 5 கிலோ அரிசி கொடுப்பாங்களா? கொரோனாவில் 5 கிலோ அரிசி தக்காளி கிடைக்குமா? ஆனா செழிப்பு அதிகமா இருக்கிறதுனால அவன் ஏழைங்களுக்கு கொடுக்குறான். கவர்மெண்ட்டுக்கு நான் 1 கோடி கொடுக்குறேன் அப்படின்றான். நம்ம வாழ்க்கையிலையும் காசு இல்லை, நம்மளால 4 பேர் கொடுக்கவும் முடியல. ஏன்னா நம்ம வாழ்க்கையில பொருளாதார செழிப்பு இல்லை, குறைவுல வாழ்றோம், கையேந்திரம், கடன் வாங்குறோம். ஆண்டவர் சொல்றாரு, என்னை அறியாத ஒரு சினிமா நடிகன், என்னை அறியாத உலக பிஸ்னஸ் மேனை இந்த உலக கஷ்டத்தில் இருக்கும்போது கவர்மெண்ட்டுக்கு உதவி செய்கிறான், ஏழைக்கு உதவி செய்கிறான்னா என் பிள்ளைங்க தானே இந்த உலகத்துக்கு உதவி செய்யணும், என் பிள்ளைங்க தானே போஷிக்கணும். என் மகன் யோசேப்பு தானே உலகத்துக்கு ஆகாரம் கொடுத்தான், என் மகன் இயேசு கிறிஸ்து தானே அநேகரை போஷிச்சாரு. அதே போல என் பிள்ளைங்க தானே கஷ்ட காலத்துல இந்த உலகத்துல இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யணும், என் பிள்ளைங்க தானே ராஜ்யத்தை கட்டணும். ஆனா என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையே கட்டப்படலையே, என் பிள்ளைங்களுக்கே வீடு இல்லையே, என் பிள்ளைங்களுக்கே சாப்பாடு இல்லையே, என் பிள்ளைங்களுக்கே தொழில் இல்லையே, நல்ல வேலை இல்லையே, வருமானம் இல்லையே, கடன்ல இருக்கிறாங்களே, சிறுமையில இருக்கிறாங்களே, கண்ணீர்ல இருக்கிறாங்களே. ஆண்டவர் வேதனைப்படுறாரு. ஆனா என் பிள்ளைங்களுக்கு நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கிறேனே. அவருடைய இதயத்தை எத்தனை பேருங்க புரிஞ்சுக்க போறீங்க? இன்னைக்கு காலையில எல்லாரும் எழும்புவோமா?